அவரை முழு மனதாய். ஆராதிப்போமே அவரை தலைமுறையா. கர்த்தரை தெய்வமாக கொண்டோ இதுவரையில் வெட்கப்படுவதில்லை. அவரையே ஆதரவை கொண்டோ நடுவழியில் நின்று போவதில்லை. கர்த்தரை தெய்வமாக கொண்டோ இதுவரையில் வெட்கப்படுவதில்லை. அவரையே ஆதரவை கொண்டோ நடுவழியில் நின்று போவதில்லை. பெருமையானதை முன்னறிந்ததா தேடி வந்து என் படையில் ஏறிக்கொண்டாரே. பெருமையானதை முன்னறிந்ததா தேடி வந்து என் படையில் ஏறிக்கொண்டாரே. இரவு முழுவதும் பிரயாசப்பட்டும் நிரந்தரமாய் என் படகை நிரப்பி விட்டாரே. இரவு முழுவதும் பிரயாசப்பட்டும் நிரந்தரமாய் என் படகை நிரப்பி விட்டாரே. ஆராதிப்போமே அவரை தலைமுறையா. ஆராதிப்போமே அவரை முழு மனதாய். ஆராதிப்போமே அவரை முழு மனதாய். ஆராதிப்போமே அவரை தலைமுறையா. கர்த்தரை தெய்வமாக கொண்டோ இதுவரையில் வெட்கப்படுவதில்லை. அவரையே ஆதரவை கொண்டோ நடுவழியில் நின்று போவதில்லை. வேண்டும் போதெல்லாம் என் பதிலானாரே. வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. ஜெபிக்கும் போதெல்லாம் என் பதிலானாரே. வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. ஆராதிப்போமே அவரை தலைமுறையா. ஆராதிப்போமே அவரை தலைமுறையா. ஆராதிப்போமே அவரை முழு மனதா. ஆராதிப்போமே அவரை தலைமுறையா. ஆராதிப்போமே அவரை முழு மனதா. ஆராதிப்போமே அவரை தலைமுறையா. ஆராதிப்போமே அவரை முழு மனதா. ஆராதிப்போமே அவர் தலைமுறையா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓரிஷதரி கபாந்தரி கபாபாபா. எங்களை ஆராதிக்க தெரிந்து கொண்ட தேவனே, நம்ம கர்த்தரை தெய்வமாய் தெரிந்து கொண்டவர்கள். ஓ ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், கர்த்தரை தெய்வமாய் தெரிந்து கொண்டவர்கள், பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். ஓ என் தேவனாகிய கர்த்தர் நம்மளை வேறு பிரித்து எடுத்து பிள்ளையாய் தெரிந்து கொண்டு அவர் இரத்தத்தால் கழுவி நம்மளை அபிஷேகம் செய்து நம்மளை சுகத்தோடு பலத்தோடு ஆரோக்கியத்தோடு நம்மளை வாழ வைக்கும் தகப்பன், ஒரு நல்ல தகப்பன் உண்டு. அந்த தகப்பன் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து நம்மளை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறாரே. நம்ம தலைமுடியெல்லாம் எண்ணி வச்சிருக்கிறாரே. நம்மளை வாழாக்காமல் தலையாக்குறாரே. நம்மளை கீழாக்காமல் மேலாக்குறாரே. அப்படியேப்பட்ட தேவனை நம்ம முழு மனதோடு துதிக்கும் பொழுது, முழு இதயத்தோடு துதிக்கும் பொழுது, முழு சிந்தனையோடு ஆராதிக்கும் போது நம்ம மத்தியில் அவரை இறங்கி வந்து பெரிய காரியங்களை செய்கிறவர். ஹல்லேலூயா.
Jesus, Sri Balaragada Nama Mama, Urimana Maralana Rashandarabo, Urimana Rashal Marianduron Durandare, Nandri Suvi, Nanum Abhishiga Oliva Maram. மாலயத்தில் நடப்பட்டவன் உன் சமூகத்தில் வாழ்கின்றவன் உன் அன்பையே நம்புபவன். கரங்களை தட்டி பாடலாமா? நானும் அபிஷேக ஒளிவரும் மாலயத்தில் நடப்பட்டவன் உன் சமூகத்தில் வாழ்கின்றவன் உன் அன்பையே நம்புபவன். உன் பிரசன்னம்தான் பசியாக்க உணவு, உன் பிரசன்னம்தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர், உன் வசனம்தான் பசியாக்க உணவு, உன் பிரசனம்தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர். நீரே என் வெளிச்சமும் மீட்புமானி, நீரே என் ஜீவனும் பெலனானி, நீரே என் வெளிச்சமும் மீட்புமானி, நீரே என் ஜீவன் பெலனானி. நானும் அபிஷேக ஒலிவமரும் உம் ஆலயத்தில் நடப்பட்டவன் சமூகத்தில் வாழ்கின்றவன் உன் அன்பையே நம்புபவன். நம்மளை காப்பாற்றுகிறவர் இந்த பூமியில ஒருவர், ஒரு நாளும் நம்மளை கைவிட்டு விலகாதவர், நம்ம போகும்போதும் பாதுகாக்கிறார், நம்ம திரும்பும் போது பாதுகாக்கிறார். அவர் ஒவ்வொரு நாளும் நம்மளை வேலி அடைக்கிறார். அந்த நல்ல தகப்பனை பார்த்து ஆராதிப்போம். என்னை காப்பாற்றும் காவல நீரே, அயராத நீர் பாய்ச்சி வீரே, என் தேவைகள் யாவையும் சந்திப்பவரே, எந்த சேதமும் இன்று காப்பவரே. நானும் அபிஷேக ஒலிவமரும் உம் ஆலயத்தில் நடப்பட்டவன் உன் சமூகத்தில் வாழ்கின்றவன் உன் அன்பையே நம்புபவன். எங்களுக்கு பலன் தருகிறவர் அப்பா. நாங்கள் பலன் இல்லாத போதெல்லாம் எங்களுக்கு பலன் கொடுத்து எங்களை பலனாய் மாற்றுகிறவர், எங்களை திடனாய் வைப்பவர். நீ எங்க வலது பக்கத்தில் இருக்கிறபடியால் நாங்கள் ஒருபோதும் அசைக்கப்படுவதில்லை சுவாமி. உமக்குள்ளே நாங்கள் கனி கொடுக்கும்படியால், உமக்குள்ளே நாங்கள் வேறொன்று நிற்கும்படியால் எங்களை அபிஷேகம் செய்த நாதரே, எங்களை அனல் மூட்டி எழுப்பும் நாதரே, ஓ எங்க கூடவே இருக்கும் தெய்வமே. அபிஷேகம் நுகங்களை முறிக்கும், கட்டுகளை அவக்கும். அந்த அபிஷேக நாதரை பார்த்து அப்பா உம்முடைய அபிஷேகம் நாங்கள் ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்ளணும்ப்பா. இந்த பூமியில் அபிஷேகம் இல்லாத வாழக்கூடாது சுவாமி, உங்க பிரசன்னம் இல்லாத வாழக்கூடாது ராஜா என்று முழு உள்ளத்திலோ இருந்து சொல்லலாமா? பலன் தரும் புகலிடும் நீரே, உம்மில் வேறொன்று கிருபை செய்தீரே. பலன் தரும் புகலிடும் நீரே, உம்மில் வேறொன்று கிருபை செய்தீரே.
பலன் கொடுவே, மலர்ந்திடுவே, நான் கனி கொடுப்பேன். இந்த உலகம் தான் பலன் கொடுப்பேன். நானும் அபிஷேக ஒலிவ மரம், ஆலயத்தில் நடப்பட்டவன், உன் சமூகத்தில் வாழ்கின்றவன், உன் அன்பையே நம்புபவன். நானும் அபிஷேக ஒலிவ மரம், ஆலயத்தில் நடப்பட்டவன், உன் சமூகத்தில் வாழ்கின்றவன், உன் அன்பையை நம்புபவன். உன் வசனம் தான் பசியாக உணவு, உன் பிரசனம் தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர். உன் வசனம் தான் பசியாக உணவு, உன் பிரசனம் தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர். நீரே என் வெளிச்சமும் மீட்புமானி, நீரே என் ஜீவனின் பலனானி. நீரே என் வெளிச்சமும் மீட்புமானி, நீரே என் ஜீவன் பலனானி. நானும் அபிஷேக ஒலிவ மரம், ஆலயத்தில் நடப்பட்டவன், உன் சமூகத்தில் வாழ்கின்றவன், உன் அன்பையே நம்புபவன். ஆமாண்டவரே, ஓ ஜீசஸ், எல்லாம் வாயை திறந்து சொல்லலாமா? அவருடைய அபிஷேகம் நம்மளை ஆட்கொள்ளட்டும். ஒவ்வொரு நாளும் அவருடைய அபிஷேகம் நம்மளை ஆட்கொள்ளட்டும். ஓ அப்பா, அவருடைய அபிஷேகம் நம்மளை ஆட்கொள்ளும் பொழுது நம்மளை எதுவுமே மேற்கொள்ள முடியாது. பலன் தருகிறவர், சுகம் தருகிறவர், ஆரோக்கியம் தருகிறவர், சந்தோஷம் சமாதானம் தருகிறவர் நமக்குள்ளே இருக்கிறாரே. அந்த நல்ல தகப்பனை பார்த்து, அந்த அழகுள்ள தகப்பனை பார்த்து ஓ நம்மளை ஆராதிக்கும் பொழுது அவருடைய பிரசன்னம் தான் நம்மளுக்கு உணவாக இருக்கும். ஹல்லேலூயா ரணர சந்தர பவ ஓரி மனமலரன கதனராதினி அந்தரிவி அங்கரப ஓரி வானராஷல் மராந்தரோ துனாதிரி கபபா. ஹல்லேலூயா ஜீசஸ், தேங்க் யூ லார்ட். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி ராஜனே, நன்றி ராஜனே, நன்றி தகப்பனே, உமக்கு நன்றி. நீ செய்த நன்மைகளுக்காக நன்றி, நன்றி நன்றி நன்றி. ஹல்லேலூயா. உரபன மரலரகதன ரகதனமோ என் கூடவே இரும். ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும். ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? இந்த உலகத்தில் யார் இருக்கிறாங்களோ இல்லையோ, நம்ம கூட ஏசப்பா இருந்தால் போதும். அவர் நம்ம கூட இருந்தால் போதும். நம்ம எல்லாவற்றிலையும் ஜெயிக்க முடியும், வெற்றி வாழ்க்கை வாழ முடியும். எந்த சோதனையோ எந்த வேதனையோ நம்மளை துன்பப்படுத்த முடியாது. அந்த நல்ல கூட இருக்கிற தகப்பன் நம்ம கூட ஒவ்வொரு நாளும் இருக்கும்படியா, ஒவ்வொரு நாளும் இந்த பாடலை நம்ம பாடும்பொழுது அவர் ஒவ்வொரு நாளும் நம்ம கூடவே இருக்கிறார்.
என் கூடவே இரும். ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும். ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் கூடவே இரும். ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. பக்கத்திலே இரும். ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. இருளான வாழ்க்கையில் வெளிச்சமானீரே. உயிரற்ற வாழ்க்கையில் ஜீவனானீரே. இருளான வாழ்க்கையில் வெளிச்சமானீரே. உயிரற்ற வாழ்க்கையில் ஜீவனானீரே. என் வெளிச்சமும் நீரே, என் ஜீவனும் நீரே. எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. சொல்லலாமா? ஆமே. Yes, Lord. ஆமென், ஆமென். என் கூடவே இரும். ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும். ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. கூடவே இரும். ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும். ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. கண்ணீர் சிந்தும் நேரத்திலெல்லாம் நமக்கு ஒரு தகப்பன் உண்டு. நம்ம யாருமே பார்க்காத நேரத்தில் கூட நம்ம கண்ணீர் விட்டு அழுகும்போது நம்ம கவலையெல்லாம் அவர் பார்க்கிறார். நமக்கு பார்க்க ஒரு தகப்பன் உண்டு. நம்ம கண்ணீரை துடைக்க நமக்கு ஒரு தகப்பன் உண்டு. அவர் தான் நமக்கு அம்மா, அவர் தான் நமக்கு அப்பா. இந்த உலகத்தில் நம்ம அப்பா நம்மளை கைவிட்டு போகலாம், நம்ம அம்மா நம்மளை கைவிட்டு போகலாம், எல்லாரும் இந்த பூமியை விட்டு நம்மளை போகலாம். ஆனால் இந்த பூமியில் நம்மளை விட்டு விலகாதவர், நம்மளை விட்டு போகாதவர் ஒருவர் உண்டு. அவர் தான் இயேசு. அவர் தான் நமக்காக அடிக்கப்பட்டார், அவர் தான் நொறுக்கப்பட்டார், அவர் தான் காயப்பட்டார். அவருடைய தழும்புகளால் நம்ம குணமாகிறோம். கரங்களை தட்டி பாடலாமா? கண்ணீர் சிந்தும் நேரத்தில் தாயமானீரே. காயப்பட்ட நேரத்தில் தகப்பனானீரே. கண்ணீர் சிந்தும் நேரத்தில் தாயமானீரே. காயப்பட்ட நேரத்தில் தகப்பனானீரே. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே. எனக்கு எல்லாமே நீங்க தானப்பா. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே. எனக்கு எல்லாமே நீங்க தானப்பா. என் கூடவே இரும். ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும். ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் கூடவே இரும். ஓ
வியாதி வராதபடி ஒவ்வொரு நாளும் நம் தேவன் பாதுகாத்து கொள்கிறாரு. இந்த உலகத்துல எத்தனை வியாதிகள் இருந்தாலும் அந்த கிரி நம்மளை அணுகாதபடி, அந்த கிருமி நம்மளை தொடாதபடி நம்ம ஒவ்வொரு உறுப்புகளை, ஒவ்வொரு நரம்புகளை, ஒவ்வொரு அவயங்களை அவர் பாதுகாத்து கொண்டு வருகிறாரு. ஏன் தெரியுமா? அவர் தான் அந்த உறுப்புகளை படைச்சார். அவர் தான் அந்த உறுப்புகளை உருவாக்கினார். அந்த உறுப்புகளை எந்த ஒரு சத்துரும் தொட முடியாது, எந்த நோய்கள் தொட முடியாது, வியாதிகள் தொட முடியாது. வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது என்று நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம் இல்லையா? விசுவாசத்தோடு நம்ம சொல்லும் பொழுது நம்ம விசுவாசமான வாழ்க்கை நடத்த முடியும். விசுவாசத்தை வைத்து பேசும் பொழுது நம்ம சுகத்தோடு வாழ முடியும், நம்ம பலத்தோடு வாழ முடியும். ஹல்லேலூயா. சந்திரபூ வியாதியை நேரத்தில் வைத்திரானிரே, சோதனை நேரத்தில் நண்பனானிரே. வியாதியின் நேரத்தில் வைத்திரானிரே, சோதனை நேரத்தில் நண்பனானிரே. என் வைத்திரும் நீரே, என் நண்பனும் நீரே, எனக்கு எல்லாமே நீங்க தானப்பா. என் வைத்திரும் நீரே, என் நண்பனும் நீரே, எனக்கு எல்லாமே நீங்க தானப்பா. கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. நம்ம கூட இருக்கிறவர், கடைசி வரலும் கூட இருக்கிறவர், நம்ம பக்கம் இருக்கிறவர், நமக்கு என்ன என்று அவருக்கு தெரியும். யோசேப்பு சிறைச்சாலையில் இருக்கும் பொழுதோ கூட இருந்தார், குழியில இருக்கும் பொழுதோ கூட இருந்தார், பிரச்சனையை நெருங்கி வரும் பொழுதும் கூட இருந்தார். ஆனா கூட இருந்து யோசேப்பை அவர் சும்மா கைவிட்டு விலகலை. அவர் கைப்பிடித்து தூக்கி, குழியிலிருந்து தூக்கி, எல்லா சேற்றிலிருந்து தூக்கி அந்த யோசேப்பை ராஜனாய் மாற்றினார், அரசனாய் மாற்றினார். ஓ, நம்ம கூட இருக்கிற தேவன் நம்ம எந்த சூழ்நிலையிலையும் நம்மளை விட்டு விலகாத தேவனா இருக்கிறார். நம்ம கூடவே இருந்து நம்மளை கரத்தை பிடித்து கடைசி வரையிலும் நம்ம கூட இருந்து நமக்கு என்ன செய்யணுமோ அதையெல்லாம் கரெக்டா, நேர்த்தியா, அழகா செய்கிற தேவன். அந்த நல்ல தகப்பனுக்கு இரு கரங்களை தட்டி நன்றி செலுத்துக்கலாமா? அப்பா, உமக்கு நன்றி சுவாமி. எங்கள் கூட எப்பவுமே இருங்க ஆண்டவரே, அதற்காக நன்றி அப்பா. இந்த வேளையில் உங்களுடைய பிரசன்னத்துக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் நன்றி சொல்லுங்கள். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த மாலை வேளையில் நீர் ஆண்டவரே எங்களோட இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னத்துக்காக நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓ, நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம். நீரே எங்கள் நல்ல பரிகாரி ஆண்டவரே. சொல்லுங்க வாயை திறந்து இயேசுவின் நாமத்தில், நீரே எங்களுக்கு நல்ல பரிகாரியாக இருக்கிறீர் ஆண்டவரே. எங்களுக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுக்கிறவர். ஹல்லேலூயா. நாங்கள் சுகமாயிருப்பது உம்முடைய சித்தம் கர்த்தாவே. நாங்கள் சுகமாயிருப்பது உம்முடைய சித்தம். ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்கள் சுகத்தோடு இருப்பது உம்முடைய சித்தம் ஆண்டவரே.
ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆண்டவருடைய சித்தம் நாம் சுகமாக இருப்பது. கொஞ்ச நேரம் அதை மனசில் வச்சு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். ஹalleluya. அவர் சமூகத்தில் நம்ம வந்திருக்கிறோம். அவர் சமூகத்தில் வரும்போதெல்லாம் ஒரு புதிய பலத்தை பெற்றுக்கொள்கிறோம். ஒரு புதிய பலத்தை பெற்றுக்கொள்கிறோம். எங்கும் கிடைக்காத ஒரு பலன் ஹalleluya அவர் சமூகத்தில் உண்டு. ஆண்டவரே, நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ரீபாலா ஹண்டர ஷியாந்தரா பாபா பாபா, ரீபாலா ஹண்டர ஷக்கரா பாபா பாபா. பரிசுத்த ஆவியானவரே, எங்களை பலப்படுத்துகிறவர். ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே பலன் உண்டு. ஹalleluya. ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. அப்படியே கொஞ்ச நேரம் அந்நிய பாஷை பேசி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹalleluya ஹalleluya. ரிபாலகர ஷியாந்தரா பாபா. நாம் சுகத்து மேலே வாஞ்சையாக இருக்கிறோம். ஆண்டவர் சொல்கிறார், நீ எது மேலே வாஞ்சியாக இருக்கிறியோ அது உனக்கு கிடைக்கும். அப்போ நம்ம கடவுள் சமூகத்தில் சுகத்து மேலே வாஞ்சியாக இருக்கிறபடினால அவர் நமக்கு அளவில்லாத சுகத்தையும் பலத்தையும் கொடுக்கிறவர். ரிபாலா கரஷி அந்தரா பாபா பாபா. ஹalleluya 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 ஹalleluya. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம், நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னத்துக்காக நன்றி ஆண்டவரே. ரிபாலா கரஷி கரா பாபா பாபா, ரபாலா கரபாலா ஷியாந்தரா பாபா பாபா. ஹalleluya ஹalleluya. ரபாலா ஷியாந்தரா பாபா பாபா பாபா. ஆவியானவருக்கு விட்டு கொடுத்து அந்நிய பாஷை பேசி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ரிபாலா கரபாலா ஷியாந்தரா பாபா பாபா பாபா. ஒரு ஹண்டர சியாந்தரா பாபா ஹண்டர ஷக்கரா பாபா. அப்பத்தின் தண்ணீரையும் ஆசீர்வதித்து வியாதியை உன்னை விட்டு விலக்குவன் சொன்னவரே. ரிமா ஹண்டர ஷியாந்தரா பாபா பாபா. ஹல்கரபி ஹும்பர ஷியாந்தரா பாபா பாபா. ரபலகர பாபா ரஷியாந்தரா பாபா. எல்லாரும் கொஞ்ச நேரம் அப்படியே அந்நிய பாஷை பேசுவோம். ஆவியில நிறைந்து ஆவியில நிறைந்து ஹalleluya ராலா கர ஷக்கரா பாபா பாபா. ரம ஹண்டர சியாந்தரா பாபா பாபா. நன்றி ஆவியானவர், நன்றி ஆவியானவர், நன்றி ஆவியானவர். நாங்கள் உங்கள் பிரசனத்தை வாஞ்சிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. ரிபலகர ஷியாந்தரா பாபா. எங்களோடு இருப்பவரே, எங்களுக்கு துணையம் பலனமாக இருப்பவரே. ஹalleluya. என் கூடவேரும் இயேசுவே, நீ இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் இயேசுவே, நீ இல்லாமல் நான் வாழ முடியாது. என் கூடவே இரும் இயேசுவே, நீ இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் இயேசுவே, நீ இல்லாமல் நான் வாழ முடியாது. காயப்பட்டவே ஈரல் உள்ள காயப்பட்டவன், காயப்பட்ட நேரத்திலே வைத்தியரானீரே. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா.
கூடவே இரும். ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. ஒரு அலசந்தர பாபா பாபா பக்கத்திலே இரும். ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. மறுபடியும் இந்த சரணத்தை பாடும். காயங்கள் அவர் தழும்புகளால் நாங்கள் குணமாகிறோம். இயேசுவின் தழும்புகளால் கண்ணீர் உள்ள பாதையில் எங்களுக்கு கூட இருக்கிறவர். காயப்பட்ட நேரத்தில் நீர் எங்களுக்கு தகப்பனாக, வைத்தியராக, எங்களுக்கு நல்ல சுகமாக இருக்கிறவர். இபாலா சாந்தரா பாபா பாபா. கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீர் காயமானீரே. காயப்பட்ட நேரத்தில் நீர் தகப்பனானீரே. கண்ணீர் சிந்த நேரத்தில் அலங்கர சந்தர பாபா 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 பாபா. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் அம்மாவும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் கூடவே இரும். ஓ இயேசுவே, இல்லாமே நான் வாழ முடியாது. பக்கத்திலே இரும். ஓ இயேசுவே, இல்லாமல் நான் வாழ முடியாது. வியாதியான சூழ்நிலையில எங்களுக்கு நல்ல வைத்தியராக இருப்பவரே, நீரே எங்கள் பரிகாரி ஆண்டவரே. ஓ சோதனை நேரத்தில் எங்களுக்கு நல்ல தகப்பனாய் இருக்கிறேன். எங்க நோய்கள் எல்லாம் கல்வாரி சிலுவையில் ஏற்றுக்கொண்டீராங்க. உங்கள் தழும்புகளால் நாங்கள் குணமானோம். உங்கள் தழும்புகளால் நாங்கள் குணமான ஆண்டவரே. ராபால கர சாந்தரபோ. வியாதியின் நேரத்தில் வைத்தியரானீரே. சோதனை நேரத்தில் நண்பரானீரே. வியாதியின் நேரத்தில் ஊரால சந்தர பாபா பாபா. என் வைத்தியர் நீரே, என் நண்பரும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தான் என் வைத்தியர், சுகமாயிருப்பவரே. எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் கூடவே இரும். ஓ இயேசுவே, இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும். ஓ இயேசுவே, இல்லாமல் நான் வாழ முடியாது. நீ இல்லாமல் நான் வாழ முடியாது. இந்த பாடும்போதே ஆண்டவர் எனக்குள்ள ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். நான் உன் கூடவே இருக்கிற மகனே, நான் உன் பக்கத்தில் இல்லை, உனக்குள்ளவே இருக்கிறேன். ஹல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் இந்த வாக்கு தத்தத்தை கொடுக்க, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கை விடுவதும் இல்லை. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கை விடுவதும் இல்லை. ஓ ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி அண்ணா. ஓ ஓ மகனே, நான் உன் கூடவே இருக்கிறேன். மகளே, உன் கூடவே இருக்கிறேன். உனக்குள்ளவே நான் இருக்கிறேன்.
நான் தகப்பனாக, தாயாக, நண்பராக, ஓ ஹல்லேலூயா, சுகமாக இருக்கிறேன். இபால கர ஷக்கர பாபா ஹண்டர ஷியாந்தர லஹஸே கிரபியோம் பரஷியாந்தர. ஆவியானவரே, இந்த நல்ல மாலை வேளைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தொடர்ந்து நீங்க வழி நடத்துங்கப்பா, ஆசீர்வதிங்க ஆண்டவரே. பெரிய காரியங்களை செய்யுங்க ஆண்டவரே, பெரிய காரியங்களை செய்யுங்க. இந்த மாலை வேளையில் எங்களோடு பேசுங்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் அந்த மாலை ஆராதனைக்கு வந்திருக்கிற யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் ஊழியத்திற்கு இந்த நாளில் நம்முடைய காணிக்கை தசம்பாகத்தை நாம் அறிக்கை செய்து கடவுளுடைய ஊழியத்திற்கு விதைப்போம். கைகளை உயர்த்தி சொல்லும், கொடுங்கள் கொடுக்கப்படும். வார்த்தையின்படி இயேசுவே உம்முடைய ஊழியத்திற்கு இந்த காணிக்கை தசம்பாகத்தை ஒரு விதையாக விதைக்க கிருபை தந்ததுக்காக ஸ்தோத்திரம். என் தேவன் தமது மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி என் குறையெல்லாம் இயேசுவுக்குள் நிறைவாக மாற்றினதுக்காக ஸ்தோத்திரம். சிங்க குட்டிகள் தாழ்ச்சடைந்து பட்டினியாக இருக்கும். கர்த்தரை தேடுகிற தேவனுடைய ஊழியத்தை விதைக்கிற எங்கள் வாழ்க்கையில் குறைவுகள் இல்லை. ஆகையால் விசுவாசத்தோடு இந்த காணிக்கை தசம்பாகத்தை தேவனுடைய ஊழியத்தை விதைக்கிறோம், பல மடங்கு அறுவடை செய்வோம். ஆமென். கவனிங்க, இந்த பாட்டு பாடணும், நம்ம கூடவே ஈரோண்டு. ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் இது பாடும் போது எனக்குள்ள என்ன சொல்கிறேன், நான் உன் கூட தான் இருக்கிறேன். ஹல்லேலூயா. நீ தான் என் கூட இருக்கணும் இப்போ. ஆமென். அதுக்கு தான் ஜெபம். ஹல்லேலூயா. கடவுள் எல்லா வேலையிலும் நம்ம கூட இருக்கிறார், நம்ம தான் அவர் கூட இருக்க மாட்டோம். ஆமென். ஆண்டவர் அதான் சொல்கிறார், நான் உன் கூடவே தான் இருக்க விரும்புகிறேன், ஆனால் நீ என் கூட இருக்க நீ விரும்பு. ஹல்லேலூயா. அவர் சொல்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதில்லை. இப்போ நம்ம தான் என்ன பண்ணிடுறோம், மறந்துடுறோம். அதான் சொல்கிறாரு, நீ மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. நீ தான் விட்டு ஓடிடுற, நீ தான் என்னை மறந்துடுற. ஆமென். இஸ்ரவேல் ஜனங்களை அவங்க பார்த்து சொன்னாங்களாம், கர்த்தர் என்னை மறந்துட்டார், கர்த்தர் என்னை கைவிட்டாருன்ட்டு. ஏசாயா சொல்கிறாரு, அது சொல்கிறாரு, நான் உன்னை எப்படிப்பா மறப்பேன், எப்படி உன்னை கைவிடுவேன்? ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் தன் பாலகனை மறப்பாலோ, அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. ஆமென். அப்போ கடவுள் ஒருபோதும் நம்மளை மறக்க மாட்டார். இப்போ நம்ம தான் கூட இருக்கணும். ஹல்லேலூயா. ஆனால் தான் இயேசுவானவர் சீஷரில் தெரிந்து கொள்ளும் போது தம்மோடு இருக்கவும் தன் கூட இருக்கவும் பிரசங்கிக்கவும் அவர்கள் என்ன பண்ணாராம், தெரிந்து கொண்டார். அப்போ நம்ம கூட இருக்க ஆசை பண்ணோம். அவர் சொல்கிற, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை, எல்லா சூழ்நிலையும் நான் உன் கூட தான் இருப்பேன். ஆமென். இந்த ஷாத்ராக் மேஷா ஆபேத்நேகோ கொண்டு போய் அக்கினியில் போடும் போது அந்த அக்கினி நடுவில் ஆண்டவர் இருக்கிறார். இந்த ராஜா ஆச்சரியப்படுறான், என்ன நம்ம போட்டது 3 பேர் தானே, அப்போ 4வது ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் தேவ சாயலாக இருக்கிறாரு என்று ஹல்லேலூயா ஆச்சரியப்படுறான். அதை தான் ஏசாயால வாசிக்கிறோம், நீ அக்கினியில் நடக்கும்போது நான் உன் கூட இருப்பேன். அங்கே சொல்கிறார் பாருங்க, அவர் யார்? அவர் தான் சொல்கிறார், நீ அக்கினியில் நடக்கும் போது கூட உன் கூட இருப்பேன், தண்ணீரை கடக்கும் போது கூட உன் கூட நான் இருப்பேன்றார். ஹல்லேலூயா. இப்போ நம்ம கடவுள் கூட இருக்கணும், கடவுள் நேரத்தை கொடுக்கணும், ஆண்டவருக்கு அதிகமாக முதலிடம் கொடுக்கிறவர்களாக நம்ம இருக்கணும் பாருங்க. ஆமென். அதான் ஆண்டவர் என்ன பண்ணுறார், விரும்புகிறார். ஒரு மனிதன் நல்ல ஜீவனோடு இருப்பது என்பது எப்படி அப்படின்னா, கடவுளோடு இருப்பது தான். அப்போ தான் நல்லா இருக்க முடியும். அதான் பாருங்கள், ஒரு செடியை கடவுள் என்ன பண்ணுறாரு, இந்த பூமியில் இருக்கும் போது தான் அதுக்கு உயிர். அதை பிடிங்க எடுத்துட்டா அவ்வளோதான், அது என்ன ஆகுது, செத்து போகுது. அது மாதிரி தான் மீன் நல்லா என்ன பண்ணுது, நல்லா உயிர் வாழுது. ஆனால் அந்த தண்ணியிலேருந்து கடல்லேருந்து தூக்கி போட்டால் அவ்வளோதான், அது உயிர் போயிடுது. அந்த தண்ணிக்குள்ளே இருக்கும் போது தான் அதுக்கு உயிர் மீனுக்கு. செடியில் அந்த பூமியில்
ஊன்று இருக்கும் போது தான் அதுக்கு உயிர். அது போல தான் வானத்தில் இருக்கிற ஸ்டார்லாம் அப்படிதான். அது அங்கே இருக்கும் போது தான் ஜொலிக்குது. அதை விட்டு கீழே விழும் போது தான் அது சாம்பலாக என்ன பண்ணுது, பெரிய ஒரு கல்லாக சாம்பலாக அது மாறி போகுது. மனுஷனும் அப்படிதான். நீங்கள் தேவனோட கூட இருக்கும் போது தான் உங்களுக்கு அப்படி தான் ஆண்டவர் உண்டாக்குனார். நீங்கள் கடவுளோட கூட இருக்கும் போது தான் உங்களுக்கு ஜீவன். அவர்கிட்ட இருக்கிறதெல்லாம் நம்ம பெற்றுக்கொள்ளலாம். அவர்கிட்ட இருக்கிற எல்லா பவரையும், எல்லா ஆற்றலையும், எல்லா சுகத்தையும் நாம் அனைவரும் நம்ம பண்ணலாம், பெற்றுக்கொள்ள முடியும். அதனால தான் ஆதியிலிருந்து கடவுள் இதை வலியுறுத்தி சொல்கிறார். நான் உன் கூட எல்லாமே இருக்கிறேன், ஆனால் நீ தான் என் கூட இருக்கிறத தெரிந்து கொள்ளணும். சூஸ் பண்ணுற வேலை உன் வேலை. நன்மையும் தீமையும் உனக்கு முன்பாக இருக்குது, ஆசீர்வாதமும் சாபமும் உனக்கு முன்பாக இருக்குது. ஆனால் நீ பிழைத்து இருக்கும்படி ஆண்டவர் சொல்கிறார் பார், நீ பிழைத்து நல்லா இருக்க நான் உனக்கு ஆலோசனை கொடுக்குறேன். என்ன? நீ ஜீவனை தெரிந்து கொள். ஆமென், ஹல்லேலூயா. இப்போ கடவுள் நம்ம கூட எப்போதுமே என்ன பண்ணுறாரு, இருக்கிறார். நம்ம அவர் கூட இருக்கிறதுக்கு அதிகமாக நேரத்தை கொடுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் இதை வலியுறுத்துற, நம்ம அவர் கூட இருக்கிறதுக்கு. சும்மா உங்கள் நேரத்தை வீணாக்கின்னு அப்படியே இருக்காதீங்க. அவருக்கு நேரத்தை கொடுத்து பாருங்கள், அவருடைய எல்லா நன்மைகளையும் நாம் கண்டிப்பாக அனுபவிக்க முடியும். அதுவும் இங்கே இருக்கிற பிள்ளைங்க, இந்த பகுதியில் இருக்கிறவங்க, ஆண்டவர் உங்களுக்கு சர்ச்சை கொடுத்துருக்கிறார். இந்த இடத்த வந்து நமக்கு கடவுள் என்ன பண்ணுறாரு, ஜபிக்க, கடவுள் சமூகத்தில் இருக்க ஒரு பெரிய பிளஸ்ஸிங் இங்கே இருக்கிறவங்க. ஆமென், ஹல்லேலூயா. அதுவும் இந்த வீட்டில் இருக்கிறவங்க இன்னும் பிளஸ்ஸிங். என்ன, 2 ஸ்டெப்பு ஏறி மேலே வந்தா இல்லை கீழே இறங்கி வந்தா டக்குண்டு வந்து திறந்து கடவுள் சமூகத்தில் உட்கார்ந்து அவருடைய எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளலாம். ஆமென். நீங்கள் வீட்டில் ஜெபம் பண்ணுறீங்க, ஆனால் இங்கே வந்து ஜெபம் பண்ணி பாருங்கள், தெய்வ பிரசன்னத்தை கண்டிப்பாக உங்களால் அனுபவிக்க முடியும். ஆனால் இங்கே கர்த்தரை ஆராதிக்கிறோம், கர்த்தருடைய வார்த்தையை என்ன பண்ணுறோம், கேட்குறோம். ஆண்டவர் சொல்கிற, என் நாமத்தில் எங்கே கூடியிருக்கல அவங்க நடுவில் நான் என்ன பண்ணுறேன், இருக்கிறேன்ற. அதனால் இங்கே இருக்கிறவங்களாம் இந்த நேரத்தை பயன்படுத்திக்கொள்ளணும். இப்போது ஜெபம் பண்ணுறாங்களே, இதெல்லாம் வந்து பயன்படுத்திக்கணும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நாங்கள் எங்கள் வீட்டு மொட்டை மாடியில் சில நேரத்தில் நைட்டு போயிட்டு அங்கே என்ன பண்ணுறோம், சில நேரத்தில் காலையில் போயிடுவேன், நைட்டு போயிடுவேன் அங்கே. அதான் நினச்சேன், நம்ம இங்கே வீடு இருந்தால் இங்கே சர்ச்சில் வந்து ஜெபம் பண்ணலாமே. ஹல்லேலூயா, எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியம் பாருங்கள். ஆமென், ஸ்தோத்திரம். அது எவ்வளோ ஒரு பிளெஸ்ஸிங் பாருங்கள். சபை ஒரு ஊருக்குள்ளே ஒரு பகுதியில், அதை உங்கள் வீட்டில் ஒரு சபை இருக்கிறது என்பது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். ஆசீர்வாதத்தை நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது, அது பங்கெடுக்கணும். ஹல்லேலூயா. அதான் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன் கூட தான் இருக்கிறேன், நீ என் கூட இருக்க ட்ரை பண்ணு. ஹல்லேலூயா. விரும்பு, அப்போ பார் பெரிய நன்மையை நீ காண முடியும். ஆமென், ஸ்தோத்திரம். கவனிங்க, இன்றைக்கு இவ்வளோ நேரம் சில காரியத்தை சொல்லும்படியாக ஆண்டவர் உணர்த்தினாரா, அதை நம்ம பார்த்தோம். இன்றைக்கு எடுத்து வாசிப்போம். எபிரேயர் நிருபம், இந்த ரத்தம் பூசுதலை குறித்து சில காரியத்தை இன்றைக்கு பார்க்க போகிறோம். ஆமென். காலையில் கூட நான் சொன்னல, இந்த ஈவினிங் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஆமென். எடுத்து வாசிப்போம். எபிரேயர் நிருபம் 11ஆம் அதிகாரம். எபிரேயர் நிருபம் 11ஆம் அதிகாரம் 27-26. விசுவாசத்தினால் அவர் அதரிசனமானவரை தரிசிக்கிறது போல உறுதியாயிருந்து ராஜாவின் கோபத்துக்கு பயப்படாமல் எகிப்தை விட்டு போனான். விசுவாசத்தினாலே முதற் பேரானவர்களை சங்கரிக்கிறவன் இஸ்ரவேலை தொடாதபடிக்கு. கவனிங்க, விசுவாசத்தினாலே முதற் பேரானவரை சங்கரிக்கிறவன் இஸ்ரவேலரை தொடாதபடிக்கு அவன் பஸ்காவையும் ரத்தம் பூசுதலையாக்கிய நேமத்தையும் ஆசரித்தான். எபிரேயர் நிருபம் 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். ஆமென். விசுவாசத்தினாலே
முதற் பேரானவன் சங்கரிக்கிறவன் இஸ்ரவேலரை தொடாதபடிக்கு, அதாவது அழிவு வராதபடிக்கு, அழிவு நாசம் வராதபடிக்கு, நாச மோசம் வராதபடிக்கு தேவன் அவர்களுக்கு ஒரு காரியத்தை சொன்னாராம். என்ன? ரத்தம் பூசுதலாகிய நேமத்தை, பஸ்காவை, ரத்தம் பூசுதலாகிய நேமத்தை அனுசரித்தான். ஹல்லேலூயா, ஆமென். அப்ப அந்த ரத்தம் பூசுதலாகிய அந்த நேமத்தை, அந்த காரியத்தை அவர்கள் அனுபவிச்சிருக்கிறாங்க. கவனிக்க தேவ பிள்ளைகளே, இந்த ரத்தம் பூசுதல் என்பது சாதாரண ஒரு காரியம் அல்ல. இது கடவுளால நியமிக்கப்பட்ட ஒன்று. இஸ்ரவேல் ஜனங்கள்கிட்ட தேவன் சொல்றாரு, என்னென்ன அற்புதமோ பார்வனுக்கு முன்னாடி கடவுள் என்ன பண்றாரு? அற்புதங்களா செய்கிறார். பயங்கரமான அற்புதங்கள் நடக்குது. ஒவ்வொரு அற்புதத்தையும் அவன் பார்த்து பார்த்து இருதயம் கல்லு மாதிரி தான் ஆகுது, ஜனங்களை விடல. அப்ப கடைசியா அற்புதம் எது? கடைசியா ஒரு காரியம் பண்றாரு. என்ன? அங்கே சங்கரிக்கிறவன் வருகிறான். இங்க கடவுளுடைய பிள்ளைகளுக்கு கடவுள் சொல்லிட்டாரு, எப்பா முதற் பேரானவன் சங்கரிக்கிறேன் வருவான். ஃபர்ஸ்ட் பார்ன் அப்படின்னா என்ன அர்த்தம்? முதல் பிறந்த பிள்ளைகளை அழிக்கும் சங்காரக்காரன் உள்ள வரானா, அழிவு உள்ள வரும். அப்ப நீ என்ன பண்ணு? ரத்தம் பூசுதலை, இந்த நேமத்தை அனுசரி அப்படி என்று அது சொல்லும் போது அவங்க கேட்கும் போது, என்ன இது சங்கரிக்கிறவன் வரானா, நம்ம ஆட்டுக்குட்டி ரத்தத்தை எடுத்து இந்த வாசக்கல்ல பூசணுமா, அழிவு வராதான், இதெல்லாம் என்ன அப்படி என்று நினைக்காம அத்தனை பேரும் தேவ பிள்ளைகள் விசுவாசத்தோட ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொண்டு, விசுவாசத்தோட ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொண்டு எல்லாரும் என்ன பண்றாங்க? இதை அனுசரிக்கும்படியாக விசுவாசத்தோட செயல்படுறாங்க. ஆமென். அப்ப இதை அனுசரிக்கும் போது என்ன நடக்குது அப்படி என்றால், சங்காரம் வரும்போது, அழிவு வரும்போது அந்த ரத்தம் அவர்களை பாதுகாக்கிறது. அதான் அர்த்தம். ரத்தம் எந்த வீட்டிலலாம் ரத்தம் பூசப்பட்டு இருக்கிறதோ அந்த வீட்டுக்குள்ள அழிவு உள்ள வர முடியல, உள்ள வர முடியல. ரத்தம் பூசப்பட்டு பின்னாடி இருக்கிறாங்க, ரத்தம் பூசப்பட்டு பின்னாடி இருக்கிறாங்க. அப்ப உள்ள வர முடியல, அதை கடந்து போறான். அப்ப எகிப்தில் என்ன நடந்தது? அவங்க இதெல்லாம் சங்கரிக்கல, இதெல்லாம் அனுசரிக்கல. அவங்க என்ன பண்றாங்க? இதுக்கு எந்த ஒரு காரியமோ அவங்க கடவுளை பற்றி தெரியல, எதுவும் தெரியல. இன்னும் பார்வன் என்ன பண்ணுறான்? அப்படியா வைராக்கியமாக இருக்கான். அப்போ என்ன நடந்தது? அவங்க இருக்கிற எல்லா தலைச்சம் பிள்ளைகளும் மரித்து போகிறது. எல்லாம் தலைச்ச பிள்ளைகள் மரித்து போகிறது. ஆனால் இங்க மரணம் நடந்தது. இங்கே ஒரு மரணம் நடந்தது. எந்த மரணம் அப்படின்னா, இவர்களுக்கு பதிலாக ஒரு ஆட்டுக்குட்டி மரிச்சது. கையை தட்டுங்க நல்லா. ஹல்லேலூயா. அங்க அழிவு வந்தது எல்லாம் தலைச்சு பிள்ளை. ஆனா இங்க எல்லாம் பாதுகாக்கப்பட்டாங்க. இவர்களுக்கு பதிலாக ஒரு ஆட்டுக்குட்டி ஆமென் மரித்தது. ஹல்லேலூயா. அப்ப அந்த ஆட்டுக்குட்டி யாரு? நமக்கு நல்லாவே தெரியும். அதான் கிறிஸ்து. ஆமென். அந்த பஸ்கா யாரு? அதான் கிறிஸ்து. கிறிஸ்து தான் நம்முடைய பஸ்கா. ஆமென். இதை எப்படி அவர்கள் அனுசரித்திருக்கிறாங்க பாருங்க. யாத்ராக புத்தகம் 12ஆம் அதிகாரத்தில் இருக்குல்ல. யாத்ராக புத்தகம் 12ஆம் அதிகாரம் ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. அதிலே ஒன்றையும் விடிய காலம் மட்டும் மீதியாக வைக்காமல், விடிய காலம் மட்டும் அதிலே மீதியா இருக்கிறது அக்கினியால் சுட்டெரிப்பார். இல்ல 1:12 கர்த்தர் எகிப்து தேசத்தில் மோசேயும் ஆரோனையும் நோக்கி, இந்த மாதம் உங்களுக்கு பிரதான மாதம், இது உங்களுக்கு வருஷத்தின் முதலாம் மாதமாய் இருப்பதாக நீங்கள் இஸ்ரவேல் சபையார்
யாவரையும் நோக்கி இந்த மாதம் 10ஆம் தேதி வீட்டு தலைவர்கள் வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டி எல்லாம் சொல்லுங்க, வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டி. ஹல்லேலூயா. ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கப்படுது. வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டி. ஆமென். வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டி. அதான் எழுதுறோம்ல, என்னுடைய வீட்டின் தலைவர் யாரு? நிறைய இடத்துல எழுது இருக்கும் பாருங்க, என்னுடைய வீட்டின் தலைவர் இயேசுண்டு. ஆமென். வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொண்டு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள கடவீர்கள். ஒரு வீட்டில் இருக்கிறவன் ஆட்டுக்குட்டியை புசிப்பதற்கு போதுமான பேர்களா. அதெல்லாம் நம்ம அப்புறமா நீங்க வீட்டில் போய் பாருங்க. எல்லாத்தையும் என்ன சொல்றாரு? ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள் அப்படின்றாரு. அதை சொல்லிட்டு என்ன சொல்றாரு இங்க 13ல, நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த ரத்தம் உங்களுக்கு அடையாளம். அதான் முக்கியமான பாயிண்ட். அந்த ரத்தத்தை என்ன பண்ணுங்க? 7ஆம் வசனத்தில் சொல்றார் பாருங்க, அதன் ரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து தங்கள் அதை புசிக்கும் வீட்டு வாசலில் நிலைக்கால்களில் இரண்டிலும் நிலை மேற் சட்டத்திலும் தெளித்து. ஆமென். ரெண்டுத்திலே பூசணுமா, மேல தெளிக்கணுமா? எல்லாம் சொல்லுங்க, பூசணும் தெளிக்கணும். இன்னைக்கு இதான் பார்க்குறோம். ஆமென். பூசணும் தெளிக்கணும். ஆமென். பூசணும் தெளிக்கணும். அதை தெளித்து இப்ப என்ன சொல்றாரு? அன்று ராத்திரியிலும் இல்ல, இது 13. இப்போ 13, நீங்கள் இருக்க வீட்டுக்குள் அந்த ரத்தம் உங்களுக்கு அடையாளமா இருக்கும். அடையாளமா இருக்கும். நான் கண்டு உங்களை கடந்து போவேன். நான் எகிப்து தேசத்தை அழிக்கும் போது அழிக்கும் வாதை உங்களுக்குள் வராது இருக்கும். கையை தட்டுங்க. ஹல்லேலூயா. வராது இருக்கும். வராது. அழிக்கும் வாதை உங்களுக்குள் வராது. ஏன்? அந்த ரத்தம் பூசப்பட்டிருக்கல. அப்ப இதெல்லாம் எபிரேயர் எழுதுறாரு. எப்பா விசுவாசத்துல பார்ப்பா, இஸ்ரவேல் ஜனங்கள் ரத்தம் பூசுதலின் நியமத்தை அது ஒரு சட்டமாக உரிமையாக நம்ம எப்படி பண்டிகையை கொண்டாடுறோமோ, ஒரு நேமத்தை, ரத்தம் பூசுதலாகிய ஒரு நேமத்தை கண்ணும் கருத்தமாக அதை செய்திருக்கிறார்கள். நீங்க வாசிச்சு பாருங்க, எல்லாத்தையும் வாசிக்க நேரையில். ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொண்டு ரத்தம் பூசுதலாகிய நேமத்தை அவர்கள் அனுசரித்தார்கள். இதனால என்ன? அழிவு வரும்போது அது அந்த ரத்தத்தை பார்த்து கடந்து போகுமாம் பாருங்க, கடந்து போகும். ஆமென். ஏன்? இந்த ரத்தம் தான் உனக்கு அடையாளம், சைன். இந்த ரத்தம் தான் உனக்கு அடையாளமா இருக்கும். அதை பார்த்த உடனே அழிவு உள்ள வர முடியல, கடந்து போது. ஏன்? பூசப்பட்டிருக்கிற ரத்தம் விலையேற பெற்ற ரத்தம். ஹல்லேலூயா. கையை தட்டுங்க. விலையேற பெற்ற ரத்தம். அதான் பேதுரு எழுதுறாரு, வெள்ளினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் விலையேற பெற்ற கிறிஸ்துவின் ரத்தத்தினால் நீங்கள் மீட்கப்பட்டீர்கள். ஆமென். அப்ப அந்த விலையேற பெற்ற ரத்தம். ஆமென். அவர் ரத்தம் விலையேற பெற்ற ரத்தம். பாருங்க தேவ பிள்ளைகளே, அன்றைக்கு இதை எத்தனை ஜனங்கள் இருக்கிறாங்க? 6 லட்சம் புருஷர்கள். அப்போ ஸ்திரீகள் கிட்டத்தட்ட 20 லட்சம் பேர் இருக்கிறாங்க. 20 லட்சத்துக்கு அதிகமாக ஒரு வேத வல்லுநர் கணக்கு போட்டு சொல்றாரு, 20 லட்சத்துக்கு அதிகமாக இருக்கலாம். அப்போ 20 லட்சத்துக்கு அதிகமானவர்கள் இந்த ரத்தம் பூசுதலை அனுசரித்து, இந்த பஸ்காவை அனுசரித்து இப்போ அங்கிருந்து வெளியே வரும்போது அவர்களை குறித்து வசனம் சொல்கிறது எப்படி அப்படி என்றால், அவர்கள் புறப்படும் போது எப்படி வந்தாங்களாம் பாருங்க. இதை சங்கீத புத்தகத்தில் சொல்றார் பாருங்க. சங்கீத புத்தகத்தில் அவள் புறப்படும் போது வெள்ளியோடும் பொன்னோடும் அவர்கள் என்ன பண்ணாங்களாம்? புறப்பட்டார்கள். அவர்கள் கோத்திரத்துக்குள் பலவீனப்பட்டவர்கள் ஒருவரும் இல்லை. சங்கீத புத்தகத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தா தெளிவாக இருக்கும் பாருங்க. அவர்கள் எகிப்தில் இருந்து
புறப்படும் போது வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட்டார்கள், அவர்கள் கோத்திரத்துக்குள் பலவீனப்பட்டவர்கள். அந்த வசனம் எங்க இருக்கு பாருங்க, சங்கீத புத்தகத்தில் வரும். வெள்ளியோடும் பொன்னோட புறப்பட்டார்கள், அவர்கள் கோத்திரத்துக்குள் பலவீனப்பட்டவர்கள் ஒருவரும் இல்லை. ஆமென். ஏன்? அவர்கள் பஸ்காவை புசித்தபடினால, அந்த இரத்தம் புசுதலை நேமத்தை அவர்கள் அனுசரித்தபடினால, அவர்கள் புறப்படும் போது அவர்கள் கோத்திரத்தில் பலவீனப்பட்டவர்கள் ஒருவரும் இல்லை என்று வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. நீங்கள் வேதத்தை வாசிக்கும் போது சங்கீதக்காரன் அதை குறித்து என்ன பண்ணுறாரு, தெளிவாக என்ன சொல்கிறார். ஹல்லேலூயா. வெள்ளியோடும் பொன்னோட புறப்பட்டாங்க, அவர்கள் கோத்திரத்தில் பலவீனப்பட்டவர்கள் ஒருவரும் இல்லை. ஆமென். சங்கீத புத்தகத்தில் வருது. 100 அதிகாரத்துக்கு மேலே தான் அந்த வசனம் வருது. டக்குன்ட்டு நம்ம எடுக்க முடியல. ஆமென், ஸ்தோத்திரம். அப்போ என்ன சொல்கிறேன் அப்படின்னா, அப்போ அந்த ரத்தம் பூசுதல் எவ்வளோ முக்கியம் பாருங்கள். ஆமென். வெள்ளியோட பொண்ணோட புறப்பட பண்ணார், அவர்கள் கோத்திரத்தில் பலவீனப்பட்டவர்கள் வருவோம். அப்போ எத்தனை லட்சம் பேர், அதுக்கு முன்னாடி அவர்களுக்கு வியாதி இருந்தது, அதுக்கு முன்னாடி அவர்களுக்கு பலவீனம் இருந்தது, அதுக்கு முன்னாடி அவர்களுக்கு பல அழிவுகள் வந்தது. ஆனால் எப்போ இதை அனுசரித்தார்களோ, எப்போ இந்த இரத்தத்தை பூசினார்களோ, அன்றையிலிருந்து அவர்களுக்குள்ள ஒரு பெரிய ஒரு பலன் உண்டாயிடுச்சு. சரீரத்தில் ஒரு பெரிய பலன். ஆமென். சரீரத்தில் ஒரு பெரிய பலன் உண்டாயிடுச்சு. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. கண்டுபிடிச்சிட்டிங்களா? சங்கீதம் 105:37. ஆமென். ஹல்லேலூயா. அந்த வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அவர்களை வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினார், அவர்கள் கோத்திரங்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருந்ததில்லை. ஹல்லேலூயா. ஆமென். அடுத்த வசனம், எகிப்தியர் அவர்களுக்கு பயந்ததினால் அவள் புறப்படும் போது மகிழ்ந்தார்கள். ஆமென். வெள்ளியோட பொண்ணோட புறப்பட பண்ணாரு. அவள் புறப்படும் போது பலவீனப்பட்டவன் ஒருத்தரும் இல்லை. தேடி பார்க்குறாங்க, யாருக்குன்னா ஏன்னா ஜுரம் இருக்குதா, இல்லை. வயிற்று வலியா, இல்லை. தலை வலியா, இல்லை. சுகரா, இல்லை. பிபி இருக்குதா, இல்லை. என்ன சார் ஒருத்தருக்கும் வியாதி இல்லையா? ஒருத்தருக்கும் வியாதி இல்லை. ஆமாம், அதுக்கு முன்னாடி நோஞ்சா மாதிரி இருந்தீங்க, அது உண்மையா? ஆமாம், உண்மைதான். எப்போ இந்த பஸ்கா பூசுதல் நேமத்தை அனுசரிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாரும் நோஞ்சா மாதிரி இருந்தாங்க, மூட்டை தூக்கி நோய்பட்டு அப்படி இருந்தாங்க. அது உண்மையா? உண்மைதான் சார், நாங்கள் நோயாளி தான். ஆனால் எப்போ இந்த பஸ்காவை புசித்தமோ, எப்போ இந்த ரத்தத்தை பூசினமோ, அன்றையிலிருந்து எங்கள் நோயெல்லாம் அவருக்குள்ளே போயிட்டது, அவர் சுகலாம் எங்களுக்கு வந்துச்சு. கையை தட்டுங்க. இப்போ எப்படி ஆயிட்டோம்னா, பீலையாம் சொல்கிறான் பாரு, காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அவங்களுக்கு இருக்குப்பா. இந்த ஜனங்கள் சாதாரண ஜனங்களை காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன். எல்லாரும் ஒரு காண்டாமிருகம், அந்த பலன் உங்களுக்குள்ளே இருக்குது. காண்டாமிருகம் பார்த்தீங்களா, கத்தி எடுத்து கொடுத்தனா கூட கத்தி மடங்கும். காண்டாமிருகம் அது கொம்பை வச்சு முட்டுனா அவ்வளோதான். அப்போ அந்த பலன் நமக்குள்ளே இருக்குது. பழைய ஏற்பாட்டிலே அவன் சொல்கிறான், காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன். அதை தான் பவுல் சொல்கிறாரு. அந்த பலன் எது தருமா? அதுதான் கிறிஸ்துவின் பலன். என்னை பலப்படுத்த கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆமே. அப்போ என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இதை நாம் செய்ய வேண்டும். எப்படி ரத்தம் பூசுவது? கடையில் போய் தேங்காய் எண்ணெய் வாங்கி அதை நம்ம என்ன பண்ணிக்கணும், மேலெல்லாம் பூசிக்கணும். ஆமென். தெளித்து விட்டுணும் வீட்டில் எல்லாம். அது சிலர் என்ன பண்ணுறாங்க, புதுசாக ரசிக்கப்பட்டவங்க அது மாதிரி பண்ணுறாங்க. ஆனால் இது ஆதி காலத்து விசுவாசம். இன்னும் தேங்காய் எண்ணெய் பாட்டில் வாங்கி அது. ஆமென், ஸ்தோத்திரம். அப்போ என்ன பண்ண, வாயை திறந்து தெளிக்கணும். அதை தான் சொல்கிறார். ரத்தம்
பூசப்பட்டு அதை தெளிக்கும் போது, அப்ப எப்படி பூசுவது? நீங்கள் எப்போ கிறிஸ்துவின் ரத்தம் எனக்காக சிந்தப்பட்டிருக்கிறது என்று அதை நினைவு கூறுது. அதுக்கு தான் இந்த பந்தியை இன்னைக்கு வச்சோம். ஆமென். இந்த பேசுறதுக்காக தான் இந்த பந்தி. அவ்வளோ ஒரு பிளெஸிங். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம நோயெல்லாம் அங்கே போயிடுச்சு. ஆண்டவர் சொன்னார்ல, நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவாயின்ட்டு ஆதாம. அதே போல இதை புசியுங்கள், இது உங்களுக்கு ஜீவன் உண்டாகுன்றார். ஆதாம் புசித்தான், அவன் கடவுள் வார்த்தையை மீறி அங்கே அழிவு வந்தது. ஆனால் கிறிஸ்து சொல்றார், நானே ஜீவாப்பம், இதை புசியுங்கள், உங்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்குன்றார். ஆமென். அப்போ எங்கே போயிடுச்சு? நம்ம நோயெல்லாம் அங்கே போயிடுச்சு, நம்ம பலவீனம்லாம் அங்கே போயிடுச்சு. ஆமென். அப்போ இதை எப்படி அனுசரிக்கிறது? தான் சொல்கிறாரு, உங்கள் நினைவு கூர்ந்து, ஆண்டவர் எனக்காக அடிக்கப்பட்டார், எனக்காக காயப்பட்டார், அவர் ரத்தம் எனக்காக சிந்தப்பட்டிருக்கிறது என்று அதை நினைவு கூர்ந்து நீங்கள் வாயில் நாவில் நீங்கள் அதை உங்கள் சரீரத்தில் எல்லாவற்றிலும் பூசணும். இப்போ அதுக்கு தான் வந்திருக்கணும். ஹல்லேலூயா. எங்கெல்லாம் பூசுறது பாஸ்டர்? ஒவ்வொன்றா சொல்லுங்கள். காலையில் சொன்ன பார்த்தீங்கன்னா, இருதயத்தில் பூசுகிறேன், இரத்த குழாவில் பூசுகிறேன், ஆமென், வயிற்று கிட்னியில் பூசுகிறேன், லிவரில் பூசுகிறேன், குடலில் பூசுகிறேன். ஏன்னா சில நேரத்தில் அல்சர்ன்ட்டு ஒரே வயிறு வலின்றாங்க. அப்போ குடல் எவ்வளோ முக்கியம். ஆமென். குடலில் பூசுகிறேன். ஆமென். அப்போ என்ன நடக்குது கவனிங்க. விசுவாசத்தினாலே அவர்கள் இந்த ரத்தம் பூசுதல் நியமத்தை அனுசரித்தார்கள். அழிவு உள்ள வர முடியல, அவர்களை அழிக்க முடியல. அப்ப இதை செய்யுங்கள் தேவ பிள்ளைகளே. இது சாதாரணமாக எடை போடாதீங்க. நீங்க எத்தனை ஆண்டுகள் டாக்டர் கிட்ட போனாலும் சுகமடையாத நீங்கள் இதை செய்யும் போது சுகத்தை அனுபவிக்க முடியும், அவருடைய பலத்தை அனுபவிக்க முடியும். டாக்டரை கைவிட்டுறாங்களே சில நேரத்தில். என்ன சொல்லிடுறாங்க? முடியாதுங்க, இது ரொம்ப பிரச்சனைங்க, இந்த நோய் எங்களெல்லாம் முடியாதுங்க. ஆமென். அப்போ என்ன பண்ண போகிறீங்க? அப்போ என்ன பண்ண போகிறோம்? அதுக்கு தான் ஆண்டவர் முன்கூட்டியே இதெல்லாம் என்ன பண்ணுறார், நமக்கு சொல்லி கொடுக்குறாரு. ஹல்லேலூயா. இது முக்கியமான வார்த்தை, முக்கியமான மெசேஜ். ஆமென். இந்த உலகம் முழுக்க எப்படி இருக்குன்னா, நோய் தாக்கக்கூடிய உலகமாக இது இருக்கிறது. தண்ணீர் வழியாக, காத்து வழியாக, உணவு வழியாக, எல்லா வழியாக. இப்போ என்ன பண்ணிட்டாங்க, என்ன சொல்கிறாங்க, பரம்பரை தாத்தாக்கு இருந்தால் உனக்கு வந்துடும், அப்பாவுக்கு இருக்குதா உனக்கு வருது. ஆமென். கேட்குறாங்க, உங்கள் அப்பாவுக்கு சுகர் இருக்குதா, அம்மாவுக்கு சுகர் இருக்குதா? இருக்கு. அப்போ உனக்கும் வந்துடும். அவங்களுக்கு பிபி இருக்குதா, அப்போ உனக்கும் வந்துடும். இதை என்ன பண்ணுறாங்க, உலகத்தை என்ன பண்ணுறான், அவங்க அப்பா அம்மாவை திட்டுறாங்க. நல்லா வந்துச்சு பாரு, எனக்கு சுகர் குத்துட்டு போயிடுச்சு, அட பாவமே. ஆமென். ஆமாங்க, நான் பார்த்தேன் ஒரு வீடியோவில், ஒரு அம்மா அவங்க அம்மாவை திட்டுறாங்க. எங்கள் அம்மா எனக்கு சுகர் குத்துட்டு போயிட்டாங்க. என்ன அவங்க வாங்கிக்கம்மா என் செல்லமே, சுகரை வாங்கிக்கம்மா சொன்னாங்களா? ஏன்? அவனால் என்ன பண்ணுறான், உங்கள் அப்பாவுக்கு இருந்தால் உனக்கு இருக்கும், உங்கள் அம்மாவுக்கு இருந்தால் உனக்கு இருக்கும். அதில் வேறு இது கேட்குறாங்க, அவங்க எப்படியா இருந்தாங்க, அவங்க இப்படியே இருந்தாங்க, அப்போ நீயும் அப்படி தான். அவங்க நோய்வாய்ப்பட்டு இருந்தாங்க, அப்போ நீயும் அப்படி தான். இதுதான் உலகம். உலகத்தால் இது கண்டுபிடிக்க முடியாது. அவங்க படிச்சிருக்கலாம், எல்லாமே இருக்கலாம், ஆனால் தெய்வீகம் வெளிப்பாடு அவர்களுக்கு இல்லை. ஆமென். தெய்வீக வெளிப்பாடு அவர்களுக்கு இல்லை. ஆமென். அவங்களே ஒரு டாக்டர் என்ன பண்ணுறாங்க, ஒரு வியாதியை கண்டுபிடிக்கிறது அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. நம்ம கிட்ட ஏன் அவ்வளோ கேள்வி கேட்குறாங்க தெரியுமா உங்களுக்கு? ஏன்? போன உடனே டாக்டர் மாத்திரை மருந்து கொடுத்து போமா அப்படின்ட்டு அனுப்பிச்சிடுறாரா? நீங்கள் எதுக்கு போனாலும், ஜுரம் இருந்தாலும், வயிறு வலி எடுத்தாலும் போன உடனே என்ன கேட்குறாங்க, எவ்வளோ நாள் இருக்குது? 3 மாதமாக இருக்குது டாக்டர்.
காலையில் எரியுதா வயிறு அப்படின்னு. ஆமாம் டாக்டர், காலையில் எரியுது. ஏன்னா அவங்க கண்டுபிடிக்கிறாங்க இது எப்படி வருதுன்ட்டு. அப்படியா? எல்லா சாப்பாடும் ஒத்துக்குதா உங்களுக்கு? இல்லை, கறி குழம்பு சாப்பிட்டா கொஞ்சம் காரமாக இருக்குது. ஒரு கேள்வியாக கேட்டு 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 கடைசியாக என்ன சொல்கிறாங்கன்னா, சரி ஒரு வாரம் இந்த மாத்திரையை சாப்பிடு, அதுக்கப்புறம் வா அப்படின்னா என்ன, அவங்க கண்டுபிடிச்சி இதுவாக இருக்கலாமா அதுவாக இருக்கலாமா, ஒரு வாரம் இந்த மாத்திரையை சாப்பிட்டு பாரு, அதுக்கப்புறம் வா. ஏன் சார் அவங்களால கண்டுபிடிக்கிறது கஷ்டம். அவங்கள எவ்வளோ கஷ்டப்படுறாங்க சிலர் கண்டுபிடிக்கிறதுக்கு. சில நோய்களை கண்டுபிடிக்க முடியல. எப்படி இதுவாக இருக்குமா அதுவாக இருக்குமா, அப்போ ஒரு வாரம் இந்த டேப்லெட் கொடு, ஒரு வாரம் அது கொடு, இது கொடு. கடைசியாக என்ன ஆகுதுன்னா, இது என்ன நோயின்ட்டே எங்களுக்கு தெரிலங்க அப்படின்ட்டு கடவுளை நம்புங்க நீர்றாங்க. நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, ஆரம்பத்திலே கடவுளை நம்புங்க, கையை தட்டுங்க நல்லா, ஹல்லேலூயா. அதுக்கு தான் ஆண்டவர் சொல்கிறார், இந்த ரத்தம் பூசுதல் நேமத்தை அனுசரித்தார்கள். ஆமென். இது உங்களை பாதுகாக்கிறது, இது உங்களை அழிவு வராதபடிக்கு ஒரு கவர் பண்ணு பாருங்க. உங்களுக்கு தெரியாது, இது ஆவிக்குரிய மண்டலத்தில் ஒரு பெரிய மாற்றம். இந்த ரத்தம் என்று சொல்லும் போது, பிளட் ஆஃப் ஜீசஸ் அப்படின்னு சொல்லும் போது பிசாசெல்லாம் அலறுதான் பாருங்க, அவ்வளோ அலறுதான். ஏன்னா அவ்வளோ பிசாசு பிடிச்சிங்களா பாருங்க. இயேசுவின் ரத்தம் ஜெயம் அப்படின்னா எத்தனை ஒரு பயம் அதுக்குள்ள வருது. ஆமென். அப்போ இந்த ரத்தத்தை நீங்கள் எப்படி பூசணும், அதை தான் சொன்னேன். உன் நாவல தலைவலியா பூசுகிறேன். ஆமென். எங்கெல்லாம் வலி இருக்குதோ இல்லையோ டெய்லியே பூசணும். ஆமென். வலி வந்த பேருக்கு இல்லை, நாங்கள் முன்கூட்டியே தடுப்பூசி போடுறோம். ஹல்லேலூயா சொல்லுங்க. முன்கூட்டியே சில வந்த குழந்தைக்கெல்லாம் போடுவாங்களே, சரி நோய் வந்த பேருக்கு போடுறதில்ல, முன்கூட்டியே தடுப்பூசி. அப்போ நான் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னா, முன்கூட்டியே தடுப்பூசி. ஆமென். ஹல்லேலூயா. ஆனால் எனக்கு வலிக்குதே, அப்போ உனக்கு போட்டுரு. முன்கூட்டியே தடுப்பூசியாக இருக்கலாம் இது, அல்லது இப்போ இருக்கிறதா எதனோ ஒரு பலவீனம், நான் இந்த மாத்திரை எடுக்கிறேன் அந்த மாத்திரை எடுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்களா, எல்லாத்துக்கும் இயேசுவின் ரத்தம் பூசுதல். உங்கள் மனதில் ஒரே குழப்பமாக இருக்குதா, ஒரே டென்ஷனாக இருக்குதா, பிசாசு மனதில் வேலை செய்யறான்ட்டு அர்த்தம். ஒரே போராட்டங்கள். அப்போ இந்த மனதில் பூசுங்க, மேலே ஸ்கின்லாம் பூசுங்க. சிலர் பாருங்க ஸ்கின்னு வந்து அலர்ஜி. நம்ம சுதா அவங்க சித்தி வந்து நேற்று முந்தானேத்து இறந்துட்டாங்க. அவங்க சித்தி கடைசி நேரத்தில் ஃபோனில் தான் நான் பார்த்து இயேசுவின் ஏற்றுக்கொள்ளுகிற அந்த ஜபத்தை என்ன பண்ணோம் சொன்னோம். அவங்களுக்கு எப்படி என்ன நடந்தது, இந்த ஸ்கின் அப்படியே மேலெல்லாம் அப்படியே ஆச்சரியமாக. நான் ஃபோனில் பார்த்தேன், அவங்க நேரில் போல ஃபோனில் பார்த்தேன். அவங்க இயேசுவை அறியாத ஒரு குடும்பம் தான். மேலே அப்படியே உப்பி அந்த தோலை அப்படியே வருதுங்க, அப்படியே அப்படியே வயிட்டி எடுக்கிறாங்க. எப்படி பாருங்க, எப்படி இந்த நோயை எப்படி கண்டு டாக்டரே குழம்புறாங்களாம், டாக்டராலே கண்டுபிடிக்க முடியல. அவ்வளோ பெரிய ஒரு நோய். அப்போ என்ன பண்ணும் தேவ பிள்ளைகள், நம்ம வந்து இதை இது சாதாரணமாக நம்ம நினைக்கக்கூடாது. அப்போ ரத்தத்தை பூசுகிறேன், முகத்தில் பூசுகிறேன், இருதயத்தில் பூசுகிறேன், வயிற்றுக்குள்ளே பூசுகிறேன். கொஞ்ச நேரம் இதுக்காக நேரத்தை எடுங்க. நான் நைட்டில் எழுந்துக்கும் போதெல்லாம் இதை பண்ணுறேன். நைட்டு தூக்கம் கலைஞ்சிச்சு அப்படின்னா இயேசுவின் ரத்தத்தை இருதயத்தில் பூசுகிறேன், இயேசுவின் ரத்தத்தை கிட்னியில் பூசுகிறேன், இயேசுவின் ரத்தத்தை ரத்த குழாவில் பூசுகிறேன், இயேசுவின் ரத்தத்தை தொண்டையில் பூசுகிறேன். அதிகமாக தொண்டையில் பூசுகிறேன் நான். ஹல்லேலூயா. பூசி பூசி தான் நிறைய காரியத்தை வெற்றி பெற்று இருக்கும். பாதுகாப்பு. ஆமென். இயேசுவின் ரத்தத்தை பூசுகிறேன்.
கண்ணில் பூசுகிற இயேசுவின் ரத்தத்தை. ஏன்? இப்போதான் நல்லா படிக்கணும்ல. ஹல்லேலூயா. நான் ஒருத்தர் சொன்னார், இங்கே வந்து ரொம்ப படிக்கிறது இருந்தால் எப்போதுமே கண்ணாடி போடணும்னு. ஹல்லேலூயா. எப்போதுமே கண்ணாடி. ஆனால் வீட்டில் இருக்கும்போது தான் அதை நாங்கள் என்ன பண்ணுறோம், யூஸ் பண்ணுறோம். ஆமென். கண்ணாடி வந்து போடுறது தப்பு இல்லை. வீட்டில் இருக்கும்போது அது ஏன்னா மணிக்கணக்காக பைபிள் படிக்கிறதுனால நம்ம உத்து என்ன பண்ணுறோம், வார்த்தை பார்த்துன்னு இருக்கோம். அப்போ அதுக்கு போடுறோம். ஆமென். மற்றபடி எல்லாம் க்ளீனாக தெரியுது. எல்லா வார்த்தையும் க்ளீன். எகிப்தியர் அவர்களுக்கு பயந்ததினால் அவர்கள் புறப்படும் போதே மகிழ்ந்தார்கள். அப்போ கண்ணு தெரியல நினச்சிக்காதீங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். தெளிவா அப்போ இந்த கண்ணில் பூசுகிறோம். ஏன்னா இது அதுன்றாங்களே சிலர், கண்ணில் ஸ்கின்னு வருது, அதை வந்து இதை பண்ணோம் அதை பண்ணோம். எல்லா நோய்களுக்கும் எல்லாவற்றுக்கும் தேவன் இந்த ரத்தம் பூசுதல் நேமத்தை நீங்கள் அனுசரிக்கும் போது நான் சொல்கிறேன், உங்கள் அவயம் 120 ஆண்டு வரைக்கும் புத்தம் புதிதாக இருக்க முடியும். ஒரு பொருள் கெட்டு போகாத இருக்கிறதுக்கு ஃப்ரிட்ஜில் கொண்டு போய் வைக்கிறீங்க. ஒரு சாம்பார் கெட்டு போகாத இருக்கிறதுக்கு கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் வச்சாலும் அந்த சாம்பாரே எடுத்து 5 நாள், 1 வாரம், சிலர்லாம் 1 வாரம் சாம்பாரை 1 வாரம் ஞாபகம் வச்சிங்க. அப்போ மீன் குழம்பு எத்தனை வாரம் வைப்பாங்க, ரசத்தை எவ்வளோ நாள் வைப்பாங்க. ஏன்னா சாம்பார் கெட்டு போகல. சாம்பாரே 1 வாரம் சிலர் ஃப்ரிட்ஜில் வச்சு அதுவும் இந்த பணக்காரன் தான் ரொம்ப அதை வச்சு என்ன பண்ணுவோம், யூஸ் பண்ணுவோம். அப்போ மற்றதெல்லாம் அப்போ நான் சொல்கிறேன், ஆஃப்டர் ஒரு ஃப்ரிட்ஜை அவ்வளோ கெட்டு போகாமல் ஒரு பொருளை பாதுகாக்கும் என்றால் இந்த ரத்தத்துக்கு எவ்வளவு வல்லமை இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த ரத்தம் பூசுதலுக்கு எவ்வளவு வல்லமை இருக்கிறது. இயேசுவின் ரத்தத்துக்கு எவ்வளவு வல்லமை இருக்கிறது. நான் இதான் யோசிக்கிறேன். ஒரு ஃப்ரிட்ஜியை வந்து மனுஷன் பைபிள் படிச்சு தான் அதை கண்டுபிடிச்சார். ஃப்ரிட்ஜியை கண்டுபிடிச்சார். ஆமென். ஹல்லேலூயா. எப்படி கண்டுபிடிச்சாரு? பைபிளை படிச்சு. ஆமென். எல்லாம் பைபிள் படிச்சு தான். மண்ணா கீழே விழும் போது அது அப்படியே அந்த கூலிங்லேயே இருந்தால் கெட்டு போக முடியாது. அப்போ அதுதான் கண்டுபிடிச்சாங்க, பைபிளை படிச்சு தான். அப்போ ஒரு ஃப்ரிட்ஜையே சில பொருளை பாதுகாக்குது, கெட்டு போகாமல் சாப்பிட்ற உணவு வகையை பாதுகாக்கிறது. அப்படி என்றால் உங்கள் சரீரத்தில் இருக்கிற அவயங்கள், உறுப்புகள் எல்லாவற்றையும் கல்வாரி சிலுவையின் ரத்தம் அதிகமாக பாதுகாக்கிறது. ஃப்ரிட்ஜுக்கு அவ்வளோ வல்லமை. இப்போ ரத்தத்துக்கு யோசனை பண்ணி பாருங்க. அந்த ரத்தம் எப்படி பாதுகாக்கும் உங்களை? உங்கள் அவயம் ஒன்றும் கெட்டு போகாமல் எல்லா தீங்குல இருந்து உங்களை பாதுகாக்க உண்மை உள்ளதாக இருக்குது. இப்போ உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் இதை யோசித்து ரத்தம் பூசுகிறேன், ரத்தத்தை பூசுகிறேன், உங்கள் சரீரத்தில் பூசுகிற சொல்லு. இப்போ வீட்டில் ஒரே குழப்பம், ஒரே தெளிங்காதுங்க. ரத்தத்தை தெளிக்கிறேன். வீடு முழுக்க ரத்தத்தை தெளிக்கிறேன். வாயில் தான் சொல்லணும், தண்ணியை எடுத்து தெளிச்சுன்னு இருக்கக்கூடாது. எண்ணெயை வச்சு தண்ணியை வச்சு தெளிச்சுன்னு இருப்பாங்க. ரத்தத்தை நம்ம ஆளுங்க எப்போ தான் தெளிப்பாங்க? பேய் பயம் வந்தால் அப்போ தான் தெளிப்பாங்க. பேய் பயம் வருதுல்ல, ஐயோ அங்கே இவர் இறந்துட்டாரு, ஆவியாக சுத்துறாரு. தான் காலையில் சொன்னேன், இங்கே ஆவி அங்கே ஆவி. எப்போ பேய் பயம் வருதோ அப்போ தான் நம்ம ஆளுங்களுக்கு பைபிள் ஞாபகம் வரும். எடுத்து தலைமட்டில் வைப்பாங்க, இல்லைன்னா மேலே வச்சுப்பாங்க. எப்போ பேய் வருதோ அப்போ தான் வீட்டுக்குள்ளே போகிறதுக்கே போய் அப்போ என்ன பண்ணுறது? அப்போ தான் ஊழியக்காரன் ஞாபகம் சிலருக்கு வரும். பாஸ்டர் இங்கே வீட்டுக்கு வரணும்பா, மற்றதெல்லாம் வராது. ஆமென். வந்து வீட்டுக்குள்ளே வந்து ஜெபம் பண்ணணும். சரி, வீட்டுக்குள்ளே வந்து
கிச்சனில் வந்து ஜெபம் பண்ணணும். சரி, கிச்சனில் வந்து பெட்ரூமில் வந்து ஜெபம் பண்ணணும். ஒருத்தர் மொட்டை மாடி கொண்டு மொட்டை மாடி மேலே நின்று ஜெபம் பண்ணிய அவங்க எங்கெல்லாம் போய் அவங்களுக்கு பயம் வருதோ அங்கெல்லாம் நம்ம போய் நின்று ஜெபம் பண்ணணும். ஊழியக்காரன் சிலர் என்ன பண்ணுறாங்க, அவங்க சொல்கிற இடத்துக்கெல்லாம் போய், ஆமாம் இங்கே ஒரு ஆவி இருக்குது, ஆவியே போ, அங்கே ஒரு ஆவி இருக்குது, மொட்டை மாடியில் ஒரு ஆவி இருக்குது, இங்கே ஒரு ஆவி இருக்குது, இங்கே இதை தெளிக்கணும், இங்கே அதை தெளிக்கணும். ஹல்லேலூயா தான் சொல்ல. இதை நம்புங்க, ஆண்டவர் வசனத்தை நம்புங்க. இந்த போதனை என்பது முக்கியம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இன்னைக்கு பைபிள் படிச்சுன்னு இருக்கிற சாயந்தரம் 5:30 மணிக்கு ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணாங்க. நம்ம சர்ச்சையோ அவங்களாம் இல்லை, வெளியே இருந்து யாரோ ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணாங்க. ஒரு விசுவாசி நம்பர் கொடுத்து ஃபோன் பண்ணாங்க. சர்ச்சைக்கு வராதவங்க வரன்ட்டு சொல்லியிருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, இதுதான் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இல்லைங்க ஃபாதர், இல்லைங்க ஃபாதர், நான் படுத்துக்கினே இருக்கும்போது ஒருத்தருக்கு புத்தகம் கொடுத்தாங்க, இந்த புத்தகத்தை மேலே வச்சுருந்தேன், ஒரு உருவம் எழுந்து போயிட்டாங்க நின்று சொல்கிறாங்க. ஒரு உருவம் எழுந்து போயிட்டாங்க நின்று, இந்த உருவம் நிர்வாணமாக இருக்குது சொல்கிறாங்க. இந்த உருவம் நிர்வாணமாக இருக்குது. அப்படிங்களா, சொல்லுங்க. எனக்கு பயந்துட்டேன், அப்பத்துலேருந்து எனக்கு ஒரே ஜுரமாக ஒரே இதுவாக இருக்குது. நான் சொன்னேன், சரி விடுங்க, இயேசுவை நம்புங்க. நான் ஒரு காலத்தில் இயேசுக்குள்ளே தான் இருந்தேன், இப்போ தான் அவருக்குள்ளே இல்லை. நான் சொன்னேன், இப்போ உள்ளே வந்துருங்க, ஆண்டவருக்குள்ளே வந்துருங்க. மறுபடியும் அதையே ஆரம்பிக்கிறாங்க அவங்க. எதை? இன்னொரு இடத்துல இன்னொரு ஒரு உருவம். நான் சொன்னேன், இந்த உருவம்லாம் சொல்லுறத விடுங்க, ஃபஸ்ட்டு ஒரு கடவுளை நினைங்க. அதான் சொன்னேன், கடவுளை நினைங்க. ஆண்டவர் எவ்வளோ பெரியவர், உலகத்தில் இருக்கனை காட்டில நமக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். நம்ம இந்த உருவம் அந்த உருவம் இதை உருவம், ஆமாம் எல்லாருக்கும் கண்ணு முன்னே எல்லா உருவம் தெரியும். சும்மா இந்த உருவத்தை பார்த்தீங்கன்னா அந்த உருவம் இல்லை, நம்ம தேவனுடைய பிரசன்னத்தினால் நிரம்பணும், அவருடைய பிரசன்னத்தை விரும்பணும். அதுதான் நம்ம மனதில். ஏன்னா பிசாசு இது மாதிரி ஆட்களை மைண்டில் ஏதோ சிந்தையை கொண்டு வந்து இந்த உருவம் அந்த உருவம், இது சொப்பனம் அந்த சொப்பனம், இது அதுன்ட்டு வாழ்க்கையை அழிச்சிடறான் பாருங்க. நம்ம லைஃபை அழிச்சிடறான். உனக்கு பயம், எதை பார்த்தாலும் உனக்கு பயம் வரும், எதை பார்த்தாலும் பயம் வரும். தான் சொல்கிறாரு. எதுக்கு எடுத்தாலும் வேற பிசாசை தான் பேசினே இருப்போம். ஒரு 5 நிமிஷம் பேசினாங்க அவங்க, முழுக்க பிசாசு தான் பேசினாங்க. 2 வார்த்தை ஆண்டவர் பற்றி சொல்லு. அப்போ என்ன சொல்கிறேன், இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கின தேவ பிள்ளை. சும்மா இந்த பிசாசை பேசிக்கினே அவனை குறித்து மகிமைப்படுத்தக்கூடாது. நான் சொல்லிட்டேன், தெளிவாக சொல்லிட்டேன். அவன் தோற்கடிக்கப்பட்டவன். கல்வாரி சிலுவையில் அவனை கடவுள் எல்லாத்தையும் உரிந்து கொண்டா. இப்படி பேசுங்க பிசாசை பற்றி. அவனை சூப்பர் ஸ்டாராக மாற்றாதீங்க. அவன் பெரிய ஹீரோ இல்லை, அவனுக்கு கொஞ்சம் வல்லமை கூட இல்லை. எறும்புக்கு இருக்கிற வல்லமை கூட அவனுக்கு இல்லை. எறும்பு கடிச்சா கூட ஆண்டு கத்துறோம், ஆனால் அவனுக்கு இல்லை. அவனை எல்லாத்தையும் உறிஞ்சிட்டார் ஆண்டவர். அப்போ அவனுக்கு என்ன வல்லமை இருக்குது தெரியுமா? வஞ்சிக்கிற வல்லமை, ஏமாத்துற வல்லமை. இந்த டெக்னிக்கலை தான் ஆதியிலிருந்தே ஏவாள் கிட்ட பயன்படுத்தி அவன் இந்த ஒரு வல்லமையை வச்சு தான் வஞ்சித்து ஏமாற்றி நம்ம வாயிலேயே நம்மளை தப்பாக பேச வச்சு தப்பாக சிந்தையை யோசிக்க வச்சு நமக்கு பயத்தை உண்டாக்கி நம்மளை அழிக்க பார்க்குறான். ஆனால் தான் பேதுரு சொல்கிறாரு, தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் எவனை விழுங்கலாம் என்று கெர்ச்சிக்கிற சிங்கம் போல வகை தேடி சுற்றி திரிகிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாரையும் விழுங்க முடியாது. யார் அவனுடைய கேட்டகரியில் இருக்கிறோமோ அவன் வஞ்சிக்கிற தெளிவில்லாத இருக்கும் போது அவன் என்ன பண்ணுறான், ஏமாற்றி இது மாதிரி செய்கிறான். ஹல்லேலூயா. அப்போ இதை புரிஞ்சுக்கணும் தேவ பிள்ளைகள். ஆமென். நமக்குள்ளே இருக்கிற பெரியவர், மேலே கை வச்சு சொன்ன, நமக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். உலகத்தில் இருக்கவனை காட்டில எனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். எனக்குள்ள தேவனுடைய ஆற்றலும் தேவனுடைய வல்லமையும் தேவனுடைய சக்தியும்
அவருடைய பவரும் எனக்குள்ள அவர் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். ஆமென். அப்ப அவர் ரத்தத்தை பூசும் போது, அவர் ரத்தத்தை தெளிக்கும் போது, அதுல பாருங்க, உங்களுக்கு விரோதமாக பிசாசோ எந்த அழிவோ எப்படி வந்தாலும் உண்மையா உங்களை சுத்தில உங்களுக்கு தெரியாது. ஆண்டவர் ஒரு கவர் பண்ணிட்டார். ஒரு முற்றிலுமாக நீங்க அவரால் பாதுகாக்கப்பட்ட அந்த இரத்த கோட்டை என்று சொல்றோம் பார்த்தீங்களா, அந்த இரத்த கோட்டைக்குள்ள நம்ம நுழைஞ்சிட்டோம். இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் நேரிடாது. ஆமென். அப்ப அதை தான் இஸ்ரவேல் ஜனங்கள் பண்ணியிருக்கிறாங்க. ஆரம்பிச்சிருங்க. நைட்டில் எழுந்துக்கிறீங்களா, டக்குன்னு பூசிடுங்க. காலையில் எழுந்துக்கிறீங்களா, பூசுங்க. நைட்டில் தூங்கும் போது பூசுங்க. இல்லை பைக்கில் போயினே இருக்கிறோம், வெளியே போகிறோம், அப்போ வாயை திறந்து என்ன பண்ணுங்க, பூசுங்க. உங்கள் பிள்ளைகள் மேலே பூசுங்க ரத்தத்தை, உங்கள் குழந்தைங்க மேலே பூசுங்க, உங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு நபர் மேலேயும். நான் அப்படி தான் பண்ணுறேன். சபையில் இருக்கிற எல்லார் மேலேயும் நான் ஜபிக்கும் போது எல்லாம் குடும்பத்து மேலே பூசுகிறேன், எல்லார் மேலேயும். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ அதை தான் ஆண்டவர் சொல்கிறாரு. அப்படி பூசும் போது ஆமென், பெரிய விடுதலை. உங்கள் பொருளாதாரத்து மேலே கூட பூசுங்க. ஆமென். உங்களுடைய பொருளாதாரம், ஏன்னா உங்களை கடன்காரனாக ஆக்கலான்ட்டு பிசாசு என்ன பண்ணுறான், ரொம்ப ஆவலாக இருக்கிறான். உங்களுக்கு நஷ்டம் வரணும், கடத்தில் மாட்டணும், அதெல்லாம் பிசாசுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தான் வசனம் வாசிக்கிறேன்ல, அவர்கள் எகிப்திலிருந்து புறப்படும் போது அவர்கள் வெள்ளியோட பொன்னோட புறப்பட்டார்கள். அடுத்த வசனம், அவர்கள் கோத்திரத்துக்குள் பலவீனப்பட்டவள் ஒருவர். ஏன்னா உங்களை கடன்காரனாக மாற்றிட்டானா ஆட்டோமேட்டிக்காக நோய் வந்துடும். அப்படியே நோய்பட்ட மாதிரி கஷ்டம் அதையே நினச்சி அதையே ஃபீல் பண்ணி அதையே நினச்சி கொண்டு இருக்கும். அதனால தான் உங்கள் பொருளாதாரத்து மேலாம் பூசணும். அதனால தான் தசம்பாக நம்ம செலுத்துகிறோம் பார்த்தீங்களா, அது உங்களை பாதுகாக்கிறது பொருளாதாரத்தில். ஆமென். உங்களுக்கு கடத்திலிருந்து விடுதலை உண்டாக்குது. அவ்வளோ காலமாக அவர்கள் கையில் காசே இல்லாத இருந்தது, வெள்ளி இல்லை, பொண்ணு இல்லை கையில். ஆனால் எப்போ இதை அனுசரித்தார்களோ அவர்கள் கையில் ஆட்டோமேட்டிக்காக காசு வருது. ஹல்லேலூயா. ஆட்டோமேட்டிக்காக அவர்கள் கையில் தங்கம் வருது, ஆட்டோமேட்டிக்காக அவர்கள் கையில் வெள்ளி வருது. ஆமென். அதான் ஆண்டவர் சொல்கிறார். ஆமென். நீ என்ன பண்ண, இதெல்லாம் நீ நினைவு கூறு. ஆனால் தான் நம்ம கடவுளுக்கு என்ன பண்ணுறோம், செலுத்துக்கிறோம். 10ல் ஒரு பாகத்தை என்ன பண்ணுறோம், கொடுக்குறோம். ஏன், கடவுள் தான் எனக்கு எல்லாம் கொடுக்குறாரு, அவர் எனக்கு பலத்தை கொடுக்குறாரு, சம்பாதிக்க ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலத்தை கொடுக்குறாரு. ஆமென். அப்போ இதை தான் அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் செய்து அவர்கள் மிகவும் பாதுகாக்கப்பட்டார்கள் என்று வாசிக்கிறோம். ஆமென். இன்றைக்கு கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிற நமக்கு இந்த வெளிப்பாடு வரணும். நீங்கள் தொடர்ந்து இதை செய்து கொண்டே இருங்கள். ஏற்கனவே நீங்கள் செய்வீர்கள் என்றால் இன்னும் அதிகமாக பயன்படுத்து. ஏற்கனவே சிலர்லாம் வந்து பண்ணுவாங்க, அவங்க எப்பயோ ஒரு முறை பண்ணுறவர்களாக இருந்தால் இதை தொடர்ச்சியாக, இது ஒரு நேமமாக அவங்க பாருங்க, இதை ரத்தம் பூசுதலாகிய நேமத்தை அப்படின்னா இதை தொடர்ச்சியாக. ஆனால் தான் ஆண்டவர் சொல்லிட்டாரு, பஸ்காவை மறக்கக்கூடாது, நீ இதை மறக்காத. கிறிஸ்துவத்தில் 2 சடங்கு தான். 1 ஞானஸ்நானம், 2வது இந்த பந்தி. இந்த பந்தியை ஏன் நேமத்தை தொடர்ச்சியாக, அது ஒரு முறை செய்கிறோம், இது கூடி வரும்போதெல்லாம் செய்யணும். ஏன்னா இதில் தான் உங்களுக்கு எல்லாமே அடங்கி இருக்கிறது. இயேசு என் நோய்களெல்லாம் ஏற்றுக்கொண்டார், என் துக்கத்தெல்லாம் சுமந்து கொண்டார். ஆமென். அப்போ ஞாபகம் வச்சுங்க. ஹல்லேலூயா. நம்ம அந்த இரத்தம் பூசுதலை அனுசரிக்கும் போது நீங்கள் எல்லாவற்றிலிருந்து பாதுகாக்கப்பட முடியும். ஆமென். ஹல்லேலூயா. உங்களுக்கு ஜீவன் உண்டாகும், ஆயுசு நாட்கள் அதிகரிக்க முடியும். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம பிழைச்சிடுவோம். ஆண்டவர் சொல்றார், நீ பிழைப்பாய், நீ பெருகுவாய், என் ஜீவனை நீ அனுபவிக்க முடியும் என்று சொல்றார். ஆமென். நம்புறீங்களா? எத்தனை பேர் நம்புறோம்?
எல்லாரும் எழுந்து நிற்போம். ஹல்லேலூயா. நன்றி சொல்லுங்க ஆண்டவர், நன்றி சொல்லுங்க ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. இயேசுவின் இரத்தத்தை நான் பூசுகிறேன், இயேசுவின் இரத்தத்தை நான் பூசுகிறேன் ஆண்டவர். இயேசுவின் இரத்தத்தை என்னுடைய மனதில் பூசுகிறேன். சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் இரத்தத்தை என் மனதில் பூசுகிறேன். இயேசுவின் இரத்தத்தை என் பார்வையில் பூசுகிறேன். இயேசுவின் இரத்தத்தை நாவில் பூசுகிறேன். இயேசுவின் இரத்தத்தை என்னுடைய தொண்டையில் பூசுகிறேன், இருதயத்தில் பூசுகிறேன், என்னுடைய வயிறுக்குள்ள இயேசுவின் இரத்தத்தை பூசுகிறேன். அவை எங்கள் உறுப்புகள் ஒவ்வொன்றையும் இயேசுவின் இரத்தத்தை பூசுகிறேன். குடும்பங்கள் மேல இயேசுவின் இரத்தத்தை பூசுகிறேன். சிறு பிள்ளைகள் மேல இயேசுவின் இரத்தத்தை பூசுகிறேன். ஹல்லேலூயா. சபையில் இருக்கிற விசுவாசிகள் ஒவ்வொருத்தர் மேலும் இயேசுவின் இரத்தத்தை பூசுகிறேன். இவர்கள் பொருளாதாரத்து மேல இயேசுவின் இரத்தத்தை பூசுகிற. பிசாசே, இவங்க பொருளை நீ தொட முடியாது. அன்றைக்கு கடவுள் யோபுக்கு உண்டானதை வேலி அடித்து பாதுகாத்த மாதிரி இன்றைக்கு இயேசுவின் நாமத்தினால இந்த ரத்தம் பூசுதல் தான் உங்களுக்கு வேலி. நீங்கள் எப்பெல்லாம் இதை சொல்றீங்களோ வீணான செலவு வர முடியாது என்று கட்டளையிடுகிறேன். இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் கடத்தில் இருக்க முடியாது, வியாதியில் இருக்க முடியாது. சொல்லுங்க வாயை திறந்து, இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் நோயில இருக்க முடியாது. நாங்கள் சுகமாக்கப்பட்டவர்கள். எங்கள் சரீரத்தில் இயேசுவின் ரத்தம் பூசப்பட்டிருக்கு. எங்களுடைய அவயங்கள் இயேசுவின் ரத்தம். எங்க பொருளாதாரத்தில் இயேசுவின் ரத்தம். சொல்லுங்க வாயை திறந்து, இயேசுவின் நாமத்தினால. அவர்கள் அதை புசித்து அந்த ரத்தம் பூசுதல் நேமத்தை அனுபவிச்ச போது அவர்கள் வெளியே போகும்போது வெள்ளியோட பொண்ணோட உங்க கையில பணம் வரும். இயேசுவின் நாமத்தினால சொல்லுங்க வாயை திறந்து, என் கையில இயேசுவின் நாமத்தினால பணம் வரும். வாயை திறந்து சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினால் தங்க வரும், வெள்ளி வரும். இயேசுவின் நாமத்தினால எனக்கு எல்லா நன்மைகள் நடக்கும், எனக்கு எல்லா நன்மைகள் நடக்கும். நாங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, நாங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. நாங்கள் எல்லா நன்மையோடு ஆசீர்வாதத்தோடு இருப்போம். நீடிய ஆயுசு நாட்களோடு வாழ்வோம். சொல்லுங்க வாயை திறந்து, இயேசுவின் நாமத்தினால் சுகர் வியாதி வர முடியாது. பிபி நோய் இயேசுவின் நாமத்தினால வர முடியாது. எந்த நோய்க்கு இடம் இல்லை, எங்க சரீரத்தில் நோய்க்கு இடம் இல்லை. ஏனென்றால் இயேசுவின் ரத்தத்தை நாங்கள் பூசி இருக்கிறோம். ரபல கரபல ஷியாந்தர பபபோ அல்மரசியாந்தர பபோ சந்தர பபபோ. ஹல்லேலூயா. நானே உந்தன் நோய்களெல்லாம் குணமாக்கிடும் பரிகாரே, குணமாக்கிடும் வார்த்தையினால் சுகமாக்கிடும் பரிகாரே, குணமாக்கிடும் வார்த்தையினால் சுகமாக்கிடும் பரிகாரே. நீரே எந்தல் நோய்களெல்லாம் குணமாக்கிடும் பரிகாரே, குணமாக்கிடும் வார்த்தையினால் சுகமாக்கிடும் பரிகாரே, குணமாக்கிடும் வார்த்தையினால் சுகமாக்கிடும் பரிகாரே. I am the Lord that heals thee. I am the Lord, your healer. I send the word in all my disease. You are the Lord, my healer. You are the Lord that heals thee. You are the God, my healer.
எனக்குரிய பாவ மன்னிப்புக்கென்று புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமா இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படியாக இதை செய்யுங்கள் என்று சொன்னார். என்ன நினைவு கூற சொன்னார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்து நமக்காக அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு கல்வாரி சிலுவையில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். மனுஷனை மீட்டெடுத்திருக்க கடைசி சொட்டு ரத்தத்தை நமக்காக சிந்தி மனுஷனை அழிவிலிருந்து, நாச மோசத்திலிருந்து, தரித்திரத்திலிருந்து, நோயிலிருந்து, மரண தண்டனையிலிருந்து அவர் மீட்டு எடுத்திருக்கிறார். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். இதை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஆண்டவரே இதை ஆசீர்வதிங்க. எடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. இதை எடுக்கும் போதே உம்முடைய சுகமாக்குற வல்லமை அவர்களை ஆட்கொள்ளட்டும். இது எடுக்கும் போதே அவர்களுக்கு எல்லாம் வரட்டும், நன்மைகள் வரட்டும், ஐஸ்வர்யம் வரட்டும், சுகம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஹல்லேலூயா. நீரே எந்தன் நோய்களெல்லாம் குணமாக்கிடும் பரிகாரே, குணமாக்கிடும் வார்த்தையினால் சுகமாக்கிடும் பரிகாரே, குணமாக்கிடும் வார்த்தையினால் சுகமாக்கிடும் பரிகாரே. நானே உந்தல் நோய்களெல்லாம் குணமாக்கிடும் பரிகாரே, குணமாக்கிடும் வார்த்தையினால் சுகமாக்கிடும் பரிகாரே. மேல கை வச்சு சொல்லுங்க. குணமாக்கிடும் வார்த்தையினால் சுகமாக்கிடும் பரிகாரே. I am the God that heals thee. I am the Lord, your healer. I send my word and heal your disease. I am the Lord, your healer. I send my word and heal your disease. I am the Lord, your healer. குணமாக்கிடும் வார்த்தையினால் சுகமாக்கிடும் பரிகாரே. அவருடைய சரீரத்துக்கு அடையாளமாக இருக்கிற அப்பத்துக்காக நன்றி சொல்லுவோம். நாம் அறிக்கை செய்து இதை பூசிப்போம். சொல்லுவோம், இயேசுவே உம்முடைய சரீரத்துக்கு அடையாளமாக இருக்கிற அப்பத்துக்காக ஸ்தோத்திரம். இதை புசிக்கும் போது எங்களுடைய பாவங்கள், எங்களுடைய நோய்கள், எங்களுடைய தரித்திரங்கள், எங்களுடைய எல்லா தோல்விகள் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு இதை புசிக்கும் போது உம்மோடு இணைகிறோம். இதை புசிக்கும் போது உம்மோடு ஐக்கியப்படுகிறோம். உம்முடைய ஜீவன், பலன், சுகம், ஆரோக்கியம், நீடிய ஆயுசு நாட்கள் என்ற நிலைமை இவையெல்லாம் நாங்கள் அனுபவிக்கிறோம். இயேசுவே எங்களுக்காக அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு கல்வாரி சிலுவையில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து மீண்டும் வருவேன். இயேசுவே உம்முடைய சரீரத்துக்கு அடையாளமாக இருக்க அப்பத்துக்காக ஸ்தோத்திரம். நாம் புசிப்போம். அவருடைய இரத்தத்துக்கு அடையாளமாக இருக்கிற திராட்சை ரசத்துக்காக நன்றி சொல்வோம். அறிக்கை செய்து நாம் பானம் பண்ணுவோம். சொல்லுவோம், இயேசுவே உம்முடைய இரத்தத்துக்கு அடையாளமாக இருக்கிற திராட்சை ரசத்துக்காக உம்முடைய இரத்தம் எங்கள் பாவங்களை எல்லாம் போக்கிவிட்டது. உம்முடைய இரத்தம் எங்கள் சாபங்களெல்லாம் நீக்கிவிட்டது. உம்முடைய இரத்தம் எங்களை பாதுகாக்கிறது. உம்முடைய இரத்தம் சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் நீடிய ஆயுசு நாட்களை என்ற நிலைமையும் ஐஸ்வர்யத்தையும் பெருக வைக்கிறது. உம்முடைய இரத்தம் பிசாசு மேலே வெற்றியும் ஜெயத்தையும் காணும்படி செய்கிறது. இயேசுவே எங்களுக்காக அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு கல்வாரி சிலுவையில் கடைசி சொட்டு இரத்தத்தையும் சிந்தி நீர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தீர், மீண்ட வருவீர். இயேசுவே உம்முடைய இரத்தத்துக்கு அடையாளமாக இருக்கிற திராட்சை ரசத்துக்காக ஸ்தோத்திரம். நம்ம ஒருமுனைப்பட்ட பானம். ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு நன்றி.
இந்த நாளில் உங்கள் சமூகத்தில் வந்து உம்முடைய நன்மையை நாங்கள் அனுபவிக்க எங்களுக்கு நீங்கள் கொடுத்த பாக்கியத்துக்காக நன்றி ஆண்டவரே. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த சுகத்தை பலத்தை நாங்கள் அனுபவிக்க கர்த்தருடைய பந்தி எங்களுக்கு ஒரு அடையாளமாக இருந்தது. அந்த இரத்தத்தை கண்டு இந்த இரத்தம் உங்களுக்கு அடையாளமாக இருக்கும். இந்த பந்தி எங்களுக்கு ஒரு அடையாளமாக இருக்குது. நீ எங்களுக்காக மரித்து இரத்த சிந்தினி உம்முடைய பிள்ளைகளுக்கு சுகம் பலன் ஆரோக்கியத்தினால் மூடிக்கொடுங்க. எல்லா பயங்கள் விலகி போடும். அவர்கள் தலையிலேருந்து கால் வரைக்கும் உங்கள் ரத்தத்தை பூசுகிறப்பா. இப்போதே ஒரு புதிய பலன் உண்டாகட்டும். உங்களுடைய ரத்த கோட்டைக்குள்ளாக முடியும் மறைக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். சகல துதி கன மகிமை மக்கே செலுத்து. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. குணமாக்கிடும் வார்த்தையினால் குணமாக்கிடும் பரிகாரி, குணமாக்கிடும் வார்த்தையினால் சுகமாக்கிடும் பரிகாரி.